சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். அப்பாவோட நினைவு எப்படி இருக்கு? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். நீங்க சூப்பர் வாணி, அவ்யத்த வாணி. பாபா நினைவு எப்படி இருக்கு கேட்டீங்கல்ல? சூப்பரா இருக்கு. ஓகே சிஸ்டர், சூப்பர். நல்ல அப்பா வாணி சொல்லியிருக்காரு. ஞானம்னா ஞானம், யோகம், தாரணை, சேவை, சம்பந்தம் தொடர்புல எப்படிலாம் நீங்க இருக்கணும், எப்படிலாம் உங்களுடைய ஸ்திதி இருக்கணும். குறிப்பா இளைஞர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் சூப்பரா சொல்லியிருக்காரு வாணியில. கொஞ்சம் பெரிய வாணி தான், நல்லா படிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு வாணி. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வாணி படிச்சோம். என்ன பாத்துரலாம் பிரதர். ஓகே வாணி சாந்தி 29/9/2024 காலை முரளி அவ்யத்த பாப்தாதா ரிவர்ஸ் 3/2/2002. பாபா என்ன சொல்றேன்னா, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள், அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவர் ஆகுங்கள். ஆமா, இதுதான் பிரதர் ஹெட்லைன். சொல்லுங்க. லட்சியம் மற்றும் லட்சணம். லட்சியம் என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க? உயர்ந்த தேவாத்மாவாகணும், சூரிய வம்சத்துல போகணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப தேவாத்மாவா மாறணும் அப்படின்னா அதுக்கேற்ற தெய்வீக குணங்களும் இருக்கணும் இல்லையா நமக்கு? அந்த குணங்கள் இருக்கணும், சக்திகள் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்படின்னா தானே லட்சணங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியும், லட்சியத்துக்கு ஏற்ற லட்சணங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதான் அந்த லட்சியத்துக்கு ஏற்ற லட்சணங்கள் இருக்கணும், அது சமமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த லட்சியம் வேணும், அதுக்கேற்ற லட்சணங்கள் வேணும்னா பொக்கிஷங்களால நிரம்பியவரா இருக்கணும். அப்படின்னா தான் அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. பொக்கிஷங்களால நிரம்பி இருந்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி லட்சணங்களை உருவாக்குங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. பார்க்கலாம் உள்ள. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கின்றார்கள். யார் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளம் யாதெனில் அவர் சதா பிராப்தி சொரூபமா திருப்தியான ஆத்மாவா தென்படுவார்கள், சதா மகிழ்ச்சியாகவும் தென்படுவார்கள். ஏனென்றால் நிறைந்து இருக்கிறார்கள் அல்லவா? ஆகவே தன்னிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகியுள்ளது என்று ஒவ்வொருவரும் தன்னிடம் கேளுங்கள். இந்த அடிவற்ற பொக்கிஷங்கள் இப்பொழுதும் கிடைத்து கொண்டு இருக்கிறது, கிடைத்துள்ளன தானே அப்படி கேட்கிறார். மேலும் எதிர்காலத்தில் அநேக பிறவிகளுக்கும் கூடவே இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போக கூடியவை, அதாவது இந்த பொக்கிஷம் அழிந்து போகக்கூடியவை அல்ல. அனைத்தையும் விட முதலாவதான பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இந்த சமயம் கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும், பழைய உலகத்தில் இருக்கும் போதும், சமோகுண வாயுமண்டலத்தில் இருக்கும் போதும் ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தினால் இவ்விதமான அனைத்து வாயுமண்டலம் அதிர்வலைகளில் இருந்து விடுபட்டு முக்தி அடைந்திருக்கின்றீர்கள். தாமரை மலருக்கு சமமா விடுபட்ட முக்தி அடைந்த ஆத்மாக்களாக துக்கத்தில் இருந்து, கவலைகளில் இருந்து, அசாந்தியில் இருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தீயவைகளின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். வீணான எண்ணங்களோட புயலில் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றீர்கள். விடுபட்டு இருக்கின்றீர்களா அல்ல இல்லையா? அனைவரும் கை அசைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கேட்கிறார் பாபா. எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருந்தீங்கன்னா உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. முதல்ல திருப்தியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா எல்லா பொக்கிஷங்களாலையும் நிரம்பிய பிராப்தி சுரூபமா இருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் பொக்கிஷங்களால நிரம்பியவர்கள் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லா பொக்கிஷங்களையும் விட மிக உயர்ந்த பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம். அதன் மூலமா தான் நீங்க முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்திய பிராப்தியா பெறுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த ஞானம்ங்கிற பொக்கிஷத்தினாலதான் வாழ்ந்து கொண்டே இறக்கக்கூடிய முயற்சி செய்யறீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அப்ப அதனாலதான் என்ன ஆகுது, உங்களுக்கு துக்கம், அசாந்தி, கவலை போன்றவை எல்லாம் விலகிடுச்சு, அதுல இருந்து விடுபட்டுட்டீங்க நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஞானம்ங்கிற பொக்கிஷம் கிடைச்சதுனால. ஏன்னா முக்தி அனுபவம் செய்யறோம் இல்லையா, தாமரை மலருக்கு சமமா. அது எப்படி இங்க வாழ்ந்துட்டு
தாமரை மலர் எப்படி இந்த சேர்ல இருந்தாலும் அது விடுபட்டு தாமரை மலர் தூய்மையா தண்ணிக்கு மேல நிக்குது இல்லையா, அது போல இந்த தேக உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும், இந்த உறவுகள் பந்தனங்கள்ல இருந்தாலும், இந்த தேக சம்பந்தங்கள்ல நம்ம இருந்தாலும், இந்த தேகத்துல இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல நம்ம இருக்கோம் இல்லையா, அதுக்கு உதாரணமா தான் அந்த தாமரை மலரை சொல்றாரு அப்பா. இப்படிப்பட்ட பிராப்திகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்ப இந்த ஞானம்ன்ற பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கீங்களா இல்லையா, இல்ல அடுத்து நீங்க விடுபட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கேக்குறாரு. தாமரை மலர் போல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, அடுத்து வாசிங்க. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, முக்தி மற்றும் ஜீவன் முக்தியே இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தின் பலன் பிராப்தி ஆகும். ஞானம்ன்ற பொக்கிஷம் பாபா கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்க பிரதர்? முக்தி, ஜீவன் முக்தி ஒவ்வொரு பொக்கிஷமா சொல்லுவார் சிஸ்டர். ஞானத்தால என்ன கிடைக்குது, யோகத்தால என்ன கிடைக்குது, தாரணையில என்ன செய்றீங்க அப்படிங்கறத வரிசையா சொல்லுவார். நீங்க சொல்லுங்க. அதாவது ஞானம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் உங்களுக்கு பலன் என்னவென்றால் பிராப்தி கிடைக்குது. வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சிக்கின்றன. எதிர்மறையானவையும் வருகின்றன. ஆனால் வீணான எண்ணம் அல்லது எதிர்மறையானவற்றில் வேலையோ வருவது. மற்றும் ஞானஸ்வரூப ஆத்மாக்களே உங்களுடைய வேலை என்ன கேட்கிறாரு, அவற்றில் இருந்து முக்தி அடைவது. ஞானஸ்வரூபாத்மாங்களுடைய வேலையோ அவற்றிலிருந்து முக்தி அடைவது, விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது என்ற இந்த ஞானம், அதாவது புரிதல் உங்களுக்கு உள்ளது. எனவே ஞானம் என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளதா, நிறைந்துள்ளதா, சம்பன்னமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என்ற சோதனை நீங்க தான் செய்யணும். ஒருவேளை குறைவா உள்ளது என்றால் அதை சேமித்திடுங்கள், காலியாக இருக்க கூடாது. ஆமா, ஞானம்ன்ற பொக்கிஷத்தை பத்தி சொல்றாரு. ஞானத்தின் மூலமா தானே முக்தி, ஜீவன் முக்தி அடையிறீங்க. அப்ப வீணான விஷயங்கள்ல இருந்தும் எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்தும் விடுபட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பாவுக்கு அன்பானவங்களாவும் நீங்க மற்றவைகள்ல இருந்து விடுபட்டவங்களாவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பாவுக்கு அன்பானவங்களா இருக்கணும், மற்ற விஷயங்கள்ல இருந்து விடுபட்டவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுல குறைவு இருக்கக்கூடாது, முழுமை நிலை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இதுல அந்த பொக்கிஷங்கள் நிரம்பிய நிலையில இருக்குதா இல்ல குறைவா இருக்குதா? குறைவா இருந்துச்சுன்னா அதை நல்ல விதத்துல சேமிப்பு செய்யுங்க. ஏன்னா சேமிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். அதனாலதான் அப்ப அந்த ஞானம்ன்ற பொக்கிஷங்களை சேமிக்க சொல்றாரு அப்பா. பாபா என்ன சொல்றாருன்னா, இது சம்பன்னமாக உள்ளதா அல்லது குறைவா இருக்கான்னு நம்ம இந்த இடத்துல சோதனை, இந்த இடத்துல பாபா கூட இருக்கிற இந்த சங்கமயுகத்துல சோதனை செஞ்சுட்டே இருக்கணும்ன்றாரு. அதான பிரதர்? ஆமா ஆமா. இப்ப சங்கமயுகத்துலதான் இந்த ஞான பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். வேற எந்த இதுலயும் போய் சேமிக்க முடியாது இல்லையா? இப்ப சத்திய திரேதாயுகத்துல அந்த ஞானத்தின் பொக்கிஷம் யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. துவாபர யுகத்துல சுத்தமா யாருக்கும் கிடைக்க போறது இல்ல. சங்கம யுகத்துலதான் அந்த ஞான பொக்கிஷம் கிடைக்குது. அது தந்தை மூலமா தான் கிடைக்குது. அதனால இந்த சமயத்திலேயே நீங்க அதுல முழுமை நிலையை அடையுங்க. பொக்கிஷங்கள் காலியா இருக்கக்கூடாது, முழுமை நிலையில இருக்கணும். அதான் சம்பன்ன நிலைன்னு சொல்றாரு அப்பா. நிரம்பியவர்களா இருங்க அதுல அப்படிங்கிறார். நிரம்பியவர்களா இருக்கணும்னா என்ன செய்யணும் பிரதர்? ஞானம் நிறைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன சொல்றது, காலியா இருக்க கூடாது. புத்தி காலியா இருக்க கூடாது. ஞான ரத்தினங்களால நிரம்பி இருக்கணும் எப்பவும். அத சொல்றப்பா. அதான் ஒருவள் குறைவா உள்ளது என்றால் அதை சேமித்திடுங்கள்னா திரும்ப திரும்ப ஞான சிந்தனை, ஞானத்தை சொல்லி பழகி பேசி அதை பிராக்டிக்கலா கொண்டு வரணும். லைஃப்ல சேமிச்சுட்டே இருக்கணும். அதான் முக்திக்கு ஆதாரமா இருக்குது, ஜீவன் முக்திக்கு ஆதாரமா இருக்கு இல்லையா? அப்ப கரெக்ட். வீணான விஷயங்கள், எதிர்மறையான சிந்தனைகள்லாம் ஓடக்கூடாது. உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான விஷயங்களை மட்டும் தாரணை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. புத்தி காலியா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. அப்புறம் என்ன சொன்னாருங்க பிரதர், அதோட வேலை வர்றது, ஏதோட வேலை, இந்த வீணான எண்ணங்கள் வருதுன்னா எதிர்மறையான விஷயங்களும் வர்றது அதோட வேலை. ஆனா நீங்க என்ன செய்யணும்? தந்தைக்கு அன்பானவரா இருந்து அந்த வீணான விஷயங்கள்ல இருந்து, எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். அப்புறம் பாபா அடுத்து சொல்ல, இது போலவே யோகம் என்ற பொக்கிஷம், இதன் மூலம் அனைத்து சக்திகளும் கிடைக்கிறது.
யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி இருக்கா? பாபா கேட்கிறார். சேமிப்பாகி உள்ளனவா என்று தன்னை பாருங்கள். அனைத்தும் உள்ளனவா? ஒரு சக்தி ஏனும் ஒருவேளை குறைவா இருந்தாலும் தக்க சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்து விடும். உங்கள் அனைவருடைய பட்டம் மாஸ்டர் சர்வ சக்திவான். சக்திவான் அல்ல, மாஸ்டர் சர்வ சக்திவான். சர்வசக்திவான் என்பதாகும். சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி உள்ளதா, நிறைந்துள்ளதா, பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்களா அல்லது பற்றாக்குறை இருக்கா, உள்ளதா? ஏன் இப்பொழுது தன்னுடைய குறையை நிறுத்திக் கொள்ள, அதாவது நிவர்த்தி செய்ய முடியும். இப்பொழுது வாய்ப்பு உள்ளது. பிறகு நிறைத்துக் கொள்வதற்கான சமயம் முடிவடைந்து விட்டால் பற்றாக்குறையாகவே இருந்து விடும். சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் முழு நாளில் தினச்சரியத்தில் சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சதவிகிதத்தில் குறை உள்ளது என்றால் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால் நீங்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா என்று எந்த குழந்தையிடம் கேட்டாலும் நான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் ஆகுவேன், சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் ஆக மாட்டேன் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனம் கொடுப்பார்கள். சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆகுவீர்களா? இந்தியர்கள் சூரிய வம்சத்தினர் ஆகுவார்கள். என்ன பிரதர்? இந்தியர்கள் சூரிய வம்சத்தினர் ஆவாங்களா இல்ல டபுள் ஃபாரினர்ஸ் வந்து வெளிநாட்டினர்கள் சந்திர வம்சத்துல வருவீங்களா? அப்படிலாம் இல்ல இல்லையா? மொத்தமா எல்லாரும் சூரிய வம்சத்துக்கு வரணும் இல்லையா? அது சொல்ல வர்றாரு. அத அடுத்து சொல்ல. வெளிநாட்டினர் சந்திர வம்சத்தின் ஆகுவார்கள் என்றால் ஆகுவீர்களா? ஆக மாட்டீர்களா? சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆக வேண்டுமா? ஆகிய தீர வேண்டும். இன்றோ பாப்தாதா உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆகியே தீர வேண்டும். உறுதியான நம்பிக்கை உள்ளது. அப்படித்தானே? தந்தையிடம் மற்றும் தனக்கு தானே உறுதிமொழி செய்து விட்டீர்கள் என்றால் இப்போதிலிருந்து எந்த ஒரு சக்தியினுடைய சதவிகிதமும் குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலையோட அனுசாரம், பிரச்சனைகளோட அனுசாரம் சதவிகிதம் குறைவாகி விட்டது என்றால் 14 கலை உடையவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகினால் தற்காலம் பாப்தாதா நாலாபுரங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு வழக்கு பதிவேட்டை சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவோட ஒவ்வொருவருடைய பதிவேடு உள்ளது. ஏனெனில் இப்பொழுது சமயத்தினுடைய வேகத்தோட அனுசாரம் எப்போதாவது என்று கூறுங்கள், இப்பொழுது என்று கூறுங்கள் என்பதை சமயத்தின் அனுசாரம் முன்னதாகவே பாப்தாதா குழந்தைக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதாவது நடந்துவிடும், செய்து விடுவேன், நடந்து தானே ஆக வேண்டும், இவ்வாறு யோசிக்காதீர்கள். அது தானாக நடக்காது. இப்பொழுதே செய்ய வேண்டும். சமயத்தின் வேகம் தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் தந்தைக்கு சமம் ஆவதற்கான முழுமையான தேர்ச்சி பெறுவதற்கான 16 கலை சம்பன்னம் ஆகுவதற்கான லட்சியம் வைத்திருக்கிறீர்களா? லட்சியம் மற்றும் லட்சணம் நடைமுறையில் சமமாக ஆக வேண்டும் என்பதே பாப்தாதா விரும்புகின்றார். எப்பொழுது லட்சியம் மற்றும் லட்சணம் ஆகிய இரண்டும் சமமாக இருக்குமோ அப்பொழுது தந்தைக்கு சமமானவராக சகஜமாக ஆகுவீர்கள். தந்தைக்கு சமமானவராக சகஜமானவராக ஆகுவீர்கள். எனவே சோதனை செய்யுங்க. நடந்துவிடும், ஆகிவிடுவேன், இது கவனக்குறைவு ஆகும். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் இருக்கோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும், ஆக வேண்டும். எப்பொழுதாவது என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்பொழுதே என்று சொல்லுங்கள். ஆமா, யோகத்தின் மூலமா நீங்க சர்வசக்திகள்ங்கிற பொக்கிஷங்களால நிரம்பியவரா ஆகுறீங்க. அப்ப உங்களுக்கு டைட்டில் என்ன கொடுத்திருக்காரப்பா? மாஸ்டர் சர்வசக்திவானா இல்ல வெறும் சக்திவானா? அப்ப ஒவ்வொரு சக்தியும் நல்ல விதத்துல தாரணை செய்திருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறாரு. ஒரு சக்தி குறைவா இருந்தாலும் முழுமை நிலைன்னு சொல்ல முடியாது. சதவிகிதத்துல குறைபாடு இருந்தா கூட முழுமை நிலைய முழுமை அடைஞ்சோம் அப்படின்னு இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நல்ல விதத்துல எல்லா சக்திகளையும் நீங்க பிரயோகப்படுத்தி நல்ல விதத்துல பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கீங்களா? இதுல பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம்
இந்த லட்சியம் மற்றும் லட்சணம் அது சொன்னார் இல்லையா, அதை பாருங்க. நீங்க 16 கலைகள் உடையவரா மாறணும். அதுக்கு தானே லட்சியம் வச்சிருக்கீங்க. 14 கலைகள் உடையவரா ஆகக்கூடாது. அதுக்கு தான் அந்த டபுள் ஃபாரினர்ஸையும் இந்தியர்களையும் சொன்னாரப்பா. நீங்க சூரிய வம்சத்துல போகணும் தானே 2 பேரும் லட்சியம் வச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கேற்ற லட்சணங்கள் உங்களுக்கு வேணும். அது நீங்க எப்ப அந்த லட்சியத்திலும் லட்சணத்திலையும் சமமானவர்களா ஆகுறீங்களோ அப்பதான் பாபாவுக்கு சமமானவரா ஆக முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. இதுல கவனக்குறைவு இருந்துச்சுன்னா உங்களால அந்த நிலைய அடைய முடியாது. எப்ப அடைவீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த விஷயத்துல. எப்ப நான் செஞ்சிருவேன் பாபா, ஆயிடுவேன் பாபா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட கவனக்குறைவுன்னு சொல்றாரு. அப்ப ஆகியே தீருவேன், செஞ்சே தீருவேன் சொல்றதுதான் உண்மையான உறுதிமொழியா இருக்கும். அப்பாவுக்கு எப்பயுமே நான் செஞ்சிடுவேன், இப்ப ஆயிடுவேன் அப்பா ஆயிடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் எப்பொழுதாவது ஆவேன்னு சொல்லாதீங்க, இப்பொழுதே ஆகுவேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. இந்த மாதிரி உறுதிமொழி இருக்கவங்க தான் அந்த லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமநிலையில இப்போதே கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கறதுக்காக இப்போதே ஆகுங்கன்னு சொல்றாரப்பா. ஓகேங்க பிரதர். இதுல மெயினா பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்ன சொல்ல வராருன்னா அந்த யோகா பத்தி சொல்றாரு இல்லைங்க பிரதர். நினைவுல இருந்து அந்த சக்திகளை என்கிட்ட இருந்து வாங்கி சேமிப்பு செஞ்சுட்டீங்களா, அத நடைமுறையில கொண்டு வரீங்களா, அதுதான். அதுல சதவீதத்துல கூட குறைபாடு இருக்க கூடாது. எல்லா சக்திகளும் நிரம்பியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அது வந்து இப்ப பாபா வந்து அப்படிதான் எதிர்பார்க்கிறாருங்க பிரதர் எல்லாரையுமே. ஓகே ஓகே. அதுக்கு ஈஸியா அப்படி கொண்டு வரணும்னா எப்படி ஃபுல்லா ஆக முடியும்? அதுக்கு ஈஸியான வழி எல்லா சக்தியும் நம்ம தாராளமா கொண்டு வந்தே தீரணும். அது அடுத்தடுத்து சொல்லுவார் பாருங்க. சக்தி இப்ப ஞானம் குணம் சக்தி 3மே வேணும் சிஸ்டர். ஞானம்ங்கிறது அப்பா கொடுக்கக்கூடிய முரளியில, அவரா கொடுத்த முரளியில நமக்கு கிடைச்சிருது ஞான பொக்கிஷங்கள். இந்த உலக நாடகத்தின் முதலிடை கடை ஞானம், ஆத்மா பரமாத்மா பத்தின ஞானம்லாம் அதுல ஞானம்ங்கிற பொக்கிஷங்களால நம்ம நிரம்பியவர்களா ஆகிறோம். அதனாலதான் முக்தி ஜீவன் முக்தி பதவி அடையிறோம். அங்க இந்த யோகங்கிறது நம்ம அப்பா கிட்ட வாங்கக்கூடிய சக்தி. ஏன்னா அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, கூடவே அஷ்ட சக்தின்னு சொல்லல, சர்வ சக்தின்னு சொல்லிருக்காரு. எல்லா விதமான சக்திகளையும் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டுட்டு வந்திருக்கீங்களா, யோகத்தினால அந்த பலன் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. அதை கொண்டு வந்து அதுதான் சதவீதத்துல கூட குறைபாடு இருக்க கூடாது, எல்லா சக்திகளும் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அது வாழ்க்கையில வந்திருக்கா, நடைமுறையில வந்திருக்குதா அப்படிங்கறத கேக்குறாரு. 4 சக்தி, பொறுமை சக்தி இருக்குது என்கிட்ட, ஆனா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்ப எதிர்கொள்ளும் சக்தி என்கிட்ட இல்ல, ஒத்துழைக்கும் சக்தி இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு சக்தி குறைபாடுல இருக்கக்கூடாது, எல்லா சக்தியும் முழுமை நிலையில இருக்கணும் அப்படிங்கிறார். சிலருக்கு மன உளைச்சல் ஆயிடும், மாற்றிக்கொள்ளும் சக்தி இல்லாம இருக்கும். அப்படி ஒவ்வொரு சக்தியா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லா சக்திகளையும் நிரம்பியவர்களா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரப்பா. இல்லாட்டினா இப்பயே சேமிச்சுக்கோங்க, இல்ல பற்றாக்குறை இருந்துச்சுன்னா முழுமை நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அந்த பொக்கிஷங்கள் குறைபாடு உடையதா இருக்கக்கூடாது, முழுமையா இருக்கணும் அப்படிங்கிறார். சரிங்க பிரதர். ஓகே. அதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன இருங்கோட நிமிஷம் பிரதர். ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம், இன்னும் தாரணைகள் என்ற பொக்கிஷமும் உள்ளது. இதன் மூலம் தாரணைகள் மூலம், அதாவது இதன் மூலம்னா தாரணை மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகின்றன. எவ்வாறு சர்வ சக்திகள் உள்ளனவோ அது போலவே குணங்களின் கூட சர்வ குணங்கள் உள்ளது. வெறும் குணம் அல்ல, சர்வ குணம். எனவே சர்வ குணங்கள் உள்ளனவா அல்லது ஓரிரு குணங்கள் குறைந்தால் என்ன பரவாயில்லை என்று யோசிக்கிறீர்களா? பரவாயில்லை என்பது கூடாது. எனவே சர்வ குணம் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகி உள்ளதா, எந்த குணத்தின் பற்றாக்குறை உள்ளது என்பதை சோதனை செய்து அதில் நிறைந்து விடுங்கள். ஆமா, அதான் குணங்கள்லயும் பாருங்க, குணங்கள் தான் உண்மையான தாரணை. தெய்வீக குணங்களின் தாரணை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதான் இந்த குணங்கள்ன்ற பொக்கிஷங்கள்லயும் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, அதுலயும் முழுமை நிலை இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பேரு என்ன, சர்வ குண சம்பன்னம் அப்படின்னு தானே பேரு. அதுலயும் கூட ஏதாவது ஒரு குணம் குறைவா இருந்துச்சுன்னா சர்வ குணம்னு சொல்ல முடியாது இல்லையா, வெறும் குண சம்பன்னம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, சொல்றது மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனாலதான் சொல்றாரு எல்லா குணங்களிலும் சம்பன்னமா இருக்கணும், அதுக்கான பொக்கிஷங்களையும் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்னென்ன சொல்லியிருக்காரு, ஞானத்தால ஞானம்
ஞான ரத்தினங்களால் நிரம்பியவர்களா இருக்கீங்களா? யோகத்தால சக்தி நிரம்பியவர்களா இருக்கீங்களா? தாரணையில குணங்களின் தாரணை வந்திருக்குதா உங்களுக்குள்ள அப்படின்னு கேக்குறாரு. மூணு விதமான சப்ஜெக்ட் நமக்கு: ஞானம், யோகம், தாரணை. அடுத்து சேவையை சொல்றாரு. சேவைக்கு போங்க. 4வது விஷயம் சேவை. சேவை மூலம் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. எப்பொழுதெல்லாம் மனதின் சேவை அல்லது பேச்சு மூலம் சேவை, கர்மத்தின் மூலம் சேவை செய்கின்றீர்களோ அப்போது அதனுடைய பலனாக ஆன்மீக குஷி கிடைக்கிறது. எனவே சேவை மூலம் குஷியின் அனுபவம் எந்த அளவு செய்திருக்கின்றேன் என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சேவை செய்தேன் ஆனா குஷி ஏற்படவில்லை எனில் அந்த சேவை யதார்த்தமான சேவை, அந்த சேவை யதார்த்தமான சேவை அல்ல, சேவையில் ஏதாவது குறைபாடு உள்ளது. ஆகையினால் குஷி கிடைக்கவில்லை. சேவையின் அர்த்தமோ சேவையின் ஏதாவது குறைபாடு உள்ளது, ஆகையினால் குஷி கிடைக்கவில்லை. சேவையோட அர்த்தமே ஆத்துமா தன்னை மகிழ்ச்சியானவராக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதே ஆகும். எனவே சோதனை செய்யுங்கள். முழு நாளும் சேவை செய்தேன் ஆனா முழு நாளில் செய்யப்பட்ட சேவையோடு ஒப்பிடும்போது அதாவது குஷி ஏற்பட்டதா அல்லது இதுவல்ல அது, அதுவல்ல இது, இதுவல்ல அது என்ற யோசனை சிந்தனை வந்து கொண்டிருந்ததா? மேலும் உங்களுடைய குஷியின் பிரபாவமானது ஒன்று சேவை ஸ்தானத்துல, இரண்டாவது சேவையின் துணையாக இருப்பவர்களிடத்தில், மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்தீர்களோ அந்த ஆத்மாக்களிடத்தில் ஏற்படும் வாயுமண்டலம் கூட மகிழ்ச்சியானதாக ஆகிவிடும். எனவே சேவையின் பொக்கிஷம் குஷி ஆகும். ஆமா, சேவை செய்வீங்க அப்படின்னா என்ன ஏற்படணும்? உடனடி பலனான குஷி ஏற்படணும். அது எந்த விதமான சேவைன்னு சொல்றாரு பாருங்க. மனசா சேவையா இருக்கலாம், வாட்சா சேவையா இருக்கலாம், அதாவது பேச்சு மூலமா செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம், இல்ல கர்மத்தின் மூலமா செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம். இதுல எந்த சேவையை நீங்க செய்தாலும் உங்களுக்கு உடனடியா ஏற்படக்கூடிய பலன் வந்து குஷி. குஷிங்கிற பொக்கிஷங்கள் சேமிப்பாகணும். ஆனா நாள் முழுக்க நீங்க சேவை செய்தீங்க, உங்களுக்கு குஷியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? யதார்த்தமாவே நீங்க சேவை செய்யல அப்படிங்கறது அர்த்தம். அப்படிங்கறத சொல்றாரு. சேவை செய்தீங்க, பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டு செய்தீங்கன்னா குஷி ஏற்படாதங்க. பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டு செஞ்சீங்கன்னா குஷி ஏற்படாது. ஏன்னா நீங்க எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையாங்க, எனக்கு இதெல்லாம் நான் இதை செஞ்சேன், எனக்கு இதெல்லாம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த டீலிங் அங்க இருந்துச்சுன்னா அது யதார்த்தமான குஷியை கொடுக்காது. அதான் சொல்றாரு, நீங்க எப்பவும் ஆன்மீக ரோஜாவாகி மலர்ந்த முகத்தோட இருக்கணும், அந்த குஷிங்கிற ஊஞ்சல ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பொக்கிஷங்களால நிரம்பியவர்களா இருக்கணும். அதுதான் குஷியின் பொக்கிஷங்கள்னு சொல்றாரு. அப்பா வாடிய முகத்தோட இருந்தீங்க அப்படின்னா யதார்த்தமான ரீதியில நீங்க சேவை செய்யல அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. விட்டு விட்டு கேக்குதுன்றதா? இப்ப கேக்குதா சிஸ்டர்? கொஞ்சம் அப்படியே லோ ஆகுது, விட்டு விட்டு. சொல்லுங்க பிரதருக்கு. அதான் குஷி, அந்த குஷி தான் ரொம்ப முக்கியம்ன்றாரு சேவையில. அந்த குஷிங்கிற பொக்கிஷம் இல்லைன்னா நீங்க யதார்த்தமான ரீதியில சேவை செய்யல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அது எங்கெங்க உங்களுடைய சேவை ஸ்தானமா இருக்கட்டும், இல்ல மற்ற ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில சேவை செய்றீங்க, இல்ல உதவி செய்றீங்க அந்த மாதிரியா இருக்கட்டும், இல்ல பரிவாரத்துல வேற யாருக்காவது அந்த சென்டர்ல பண்றோம் இல்லையா, துணைவர்கள், இல்ல பெரிய மியூசியம்ல எங்கேயாவது போய் சேவை செய்ய போறோம் இல்லையா, எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு அந்த குஷி ஏற்படணும். நீங்க உண்மையிலேயே சேவை செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் குஷி ஏற்படணும். நீங்க யாருக்கு சேவை செய்தீங்களோ அவங்களுடைய வாயு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் குஷி அடைஞ்சு அவங்களும் அந்த குஷியின் வாயுமண்டலத்தை வெளியே பரப்பணும். அப்பனா தான் உண்மையிலே நீங்க சேவையின் பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப கேக்குதா? புரியுது. அதான் லாஸ்ட்ல சொல்றாருங்க. அதான் அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, மூன்றாவது எந்த ஆத்மாக்கு சேவை செஞ்சீங்களோ அந்த ஆத்மாக்கள் இடத்துல ஏற்படுற அவங்க கிட்டயும் ஏற்படணும், வாயுமண்டலம் கூட மகிழ்ச்சியானதா இருக்கணும்ன்றார். அந்த ஆத்மாவும் மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த வாயு மண்டலத்திலயும் அந்த பிரபாவம். மூணு சொல்றாரு பாருங்க. என்னென்ன சொன்னாரு? சேவை ஸ்தானம் ஒண்ணு, சேவையின் துணைவர்கள் ஒண்ணு, இன்னொன்னு எந்த ஆத்மாக்களுக்கு நீங்க சேவை செய்தீங்களோ அந்த ஆத்மாக்களின் வாயுமண்டலம். ஓகே, வாயுமண்டலம். எனவே சேவையின் பொக்கிஷம் குஷி.
4 பாடங்களும் வந்து விட்டன. அடுத்தது சம்பந்தம் தொடர்பு ஆகும். அதுவும் மிகவும் அவசியமானது. ஏன் கேக்குறார் பாபா? ஏன் பாப்தாதாவிடமே சம்பந்தம் உள்ளது. பரிவாரத்தில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இதில் என்ன தவறு உள்ளது? விதையுடனோ உள்ளது என்று சில குழந்தைகள் நினைக்கின்றனர். ஆனா நீங்க விஸ்வத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யத்தில் சம்பந்தத்தில் வரத்தானே வேண்டும். ஆகையினால் சம்பந்தம் தொடர்பில் வந்து தான் ஆக வேண்டும். ஆனால் சம்பந்தம் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் என்ற யதார்த்தமான பொக்கிஷம் கிடைக்கின்றது. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகாது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களோ உள்ளன. ஆனா சம்பந்தம் தொடர்பில் கூட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, ஃபீலிங், அதாவது பிராக்கெட்ல உணர்வுன்னு இருக்கு, ஃபீலிங் இருக்கு, ஃபீலிங் வரவில்லை என்றால் அது அந்த ஆசீர்வாதங்கள், அதாவது பாபா என்ன சொல்றாரு, சம்பந்தம் தொடர்பு கூட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, அப்படி ஃபீலிங் உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு வரவில்லை என்றால் சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சரியான முறையில் சம்பந்தம் தொடர்பு இருக்குது என்றால் ஆசீர்வாதங்களோட அனுபவம் ஏற்பட வேண்டும். மேலும் ஆசீர்வாதங்களின் அனுபவம் என்ன ஏற்படும்? நீங்கள் அனுபவிகள் தானே கேட்கிறாரு பாபா. ஒருவேளை நீங்கள் அனுபவிகள் தானும் ஒருவேளை சேவையினால் ஆசீர்வாதம் கிடைக்கின்றன என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதன் அனுபவமாக சம்பந்தத்தில் வரும் பொழுது, காரியம் செய்யும் பொழுது டபுள் லைட்டாக லேசாக தனக்கு அனுபவம் ஆகும். சுமையின் உணர்வு ஏற்படாது. மேலும் யாருக்கு சேவை செய்தீர்களோ, யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தீர்களோ அவர்களும் டபுள் லைட்டாக உணர்வார்கள். இந்த சம்பந்தத்தில் சதா லேசாக, அதாவது ஈஸியாக இருப்பதாக, சுமை இல்லாதிருப்பதாக அனுபவம் செய்வார்கள். சம்பந்தத்தில் வருகிறேனோ வரவில்லையோ, ஆனால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். காரணத்தால் இரு பக்கமும் நியம அனுசாரம் டபுள் லைட்டாக அனுபவம் ஏற்படும். அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாது. மிகுதியான இனிப்பிற்கு அதிகமான எறும்புகள் வருகின்றன என்று சொல்லப்படுவது போல அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாது. எனவே தன்னுடைய பொக்கிஷங்களை சோதனை செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். சமயம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சமாப்தி என்ற பலகை போடப்படவில்லை. ஆகையினால் சோதனை செய்யுங்கள் மற்றும் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். ஆமா, சம்பந்தம் தொடர்புல வாரீங்க அப்படின்னா அங்க ஏற்பட வேண்டிய பொக்கிஷம் என்னன்னா, பொக்கிஷங்கள் என்னன்னா ஆசீர்வாதங்கள்ன்ற பொக்கிஷங்களால நிரம்பியவர்களா இருக்கணும். நீங்க தந்தை கிட்ட மட்டும்தான் சம்பந்தம் இருக்குது, நமக்கு விதை கிட்ட சம்பந்தம் இருக்குது, அது போதும்னு நினைக்க கூடாது. பரிவாரத்தோடையும் நீங்க தொடர்புல வாரீங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்டயும் சம்பந்தம் தொடர்புல ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்கள் சேமிப்பாகணும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா கிட்ட உங்களுக்கு, தாய் தந்தையான பாப்தாதா கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவே செய்யுது. கூடவே பரிவாரத்துக்கிட்ட இருந்தும் அந்த ஆசீர்வாதங்கள்ன்ற பொக்கிஷங்களை வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா ரொம்ப முக்கியம் அது. அப்ப சம்பந்தம் தொடர்புல வரும்போது நம்ம நல்ல விதத்துல அந்த தெய்வீக குணங்களை நம்ம அவங்ககிட்ட வெளிப்படுத்தும் போதுதான் அவங்ககிட்ட அவங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்ப ஒரு இணக்கம் ஏற்படும் இல்லையா, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஒத்துழைச்சு போவோம் இல்லையா. அப்ப அதுதான் ஒத்துழைச்சு போகும்போது, அவங்களை அனுசரிச்சு போகும்போதுதான் எதிரில இருக்கவங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. பாப்தாதாவோட நம்ம எப்போ இணைஞ்சே போயிடுறோம். தாய் தந்தையோட பொக்கிஷங்கள் நமக்கு ஆசீர்வாத ரூபத்துல கிடைக்கவே செய்யுது. ஆனா சம்பந்தம் தொடர்பு மனிதர்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுவும் உங்களுக்கு நிரம்பியதா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி சம்பந்தம் தொடர்புல நீங்க வரும்போது, பரிவாரத்திட்ட இருக்கட்டும், இல்ல லௌகீக பரிவாரமா இருக்கட்டும், இல்ல அலௌகீக பரிவாரமா இருக்கட்டும், மனிதர்கள் கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வாங்கியே தீரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல விதத்துல அந்த குணங்கள், தெய்வீக குணங்கள் தாரணை ஏற்பட்டிருக்குதுன்னே உறுதி செய்ய முடியும். ஏன்னா குணங்களின் அடிப்படையில தான் சம்பந்தம் தொடர்புல நமக்கு என்ன வரும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்குதான் முன்னாடியே சொன்னாரு, அந்த குணங்கள் வேணும், உங்களுக்கு சக்திகள் வேணும்,
ஞானத்தின் அவசியம் இருக்கணும். அதான் ஞானம், குணம், சக்தி 3 இருந்தாதான் சேவை நடக்கும். சேவையில குஷி ஏற்படும். அந்த குஷி இருந்தாதான் மற்ற சம்பந்தம் தொடர்புல வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்று பொக்கிஷங்கள் ஏற்படும். இப்படி எல்லா பொக்கிஷங்களும் நீங்க நிறைஞ்சிருக்கும் போதுதான், குறிப்பா இந்த சம்பந்தம் தொடர்புல ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்களால நீங்க நிரம்பி இருக்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் அப்படின்னா, டபுள் லைட்டா இருப்பீங்க. எந்த ஒரு சுமையும் இல்லாம டபுள் லைட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸோட இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப டபுள் லைட்டா இருக்கிறது தானே நம்மளுடைய எய்மே. பிராமணன் இருந்து ஃபரிஸ்தா ஆகணும். ஃபரிஸ்தாவுடைய எய்மே என்ன? டபுள் லைட்டா இருக்கிறது தான். அப்ப எந்த வித சுமையும் இல்லாம ரிலாக்ஸா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா ஆசீர்வாதங்களால் நிரம்பியவர்களா இருக்கும்போது நம்ம மனம் புத்தி எப்பவும் அந்த டபுள் லைட் ஸ்திதியிலே இருக்குன்றத சொல்றாரு. அதுக்குன்னு ரொம்பவும் டபுள் லைட்டா இருக்கும்ட்டு ரொம்ப எதையுமே கண்டுக்கிடாம ரிலாக்ஸா அப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துடவும் கூடாது. ஏன்னா ரொம்ப இனிப்பு போயிருச்சுன்னா அங்க எறும்பு நிறைய வந்து மொக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. அதான் ரொம்ப லேசா இருக்கும்ட்டு எதையுமே கண்டுக்கிடாம இருக்க கூடாது. ஆனா கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னும் சம்பூர்ண நிலை அப்படிங்கிற அந்த பலகை இன்னும் போடப்படல. எப்ப அந்த பலகை போடப்படுதோ அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? இந்த கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப இங்க என்ன நடக்குது? சம்பந்தம் தொடர்புல ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்களை நல்ல விதத்துல தாரணை செய்யணும் அப்படிங்கிறாரு. நல்ல விதத்துல வாங்கணும். சம்பந்தத்தில் வருகிறேனோ வரவில்லையோ அது என்ன பிரதர்? சம்பந்தத்துல அதான் வரமோ வரலையோ டபுள் லைட் ஸ்திதி அனுபவம் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம் கிடைக்கும் காரணத்தால் இரு பக்கமும் நியம அனுசாரம் டபுள் லைட்டாக அனுபவம் ஏற்படும். ஆமா, அதான் ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுனாலே டபுள் லைட் ஏற்படும். சம்பந்தம் தொடர்புல வராட்டினா கூட அனுபவம் ஏற்படுங்கிறத சொல்றாரு. ரெண்டு பக்கமும் வேணும் சிஸ்டர். அதாவது எப்படின்னா, இந்த அப்பா கிட்ட இருந்து கூடவே ஆசீர்வாதம் கிடைக்குது, அதனால ஒரு டபுள் லைட் ஆகிறோம். கூடவே பரிவாரத்துக்கிட்டையும் நம்ம நல்ல ஒரு இணக்கமா ஏற்படுறோம் போறோம் அப்படின்னா, அப்ப அவங்க கிட்டயும் நம்மள ஒரு நல்ல விதத்துல ஒரு பாப்பாங்க இல்லையா? அதுக்காக ஆன்லைனுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் பிரதர். நம்ம சம்பந்தத்துல வரனாலும் ஆன்லைன் மூலியமா ஆசீர்வாதமோ அவங்களோட தொடர்புலயும் வரும். அதான் ஏதோ ஒரு ரீதியில ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகிட்டே இருக்கும். நல்ல சேவாதாரின்னு சொல்லுவாங்க. இல்ல இவங்களுக்கும் நல்ல, இப்ப நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம கூட போயிடலாம். அப்ப அவங்க நல்ல விதத்துல சேவை செய்யணும், நல்ல சேவாதாரி. அவங்க நமக்காக யோகா பண்ணுவாங்க. அப்ப எதனால செய்யறாங்க? ஒரு அன்புனால தானே செய்யறாங்க நமக்காக. அப்ப அதெல்லாம் பொக்கிஷன். அதெல்லாம் எதனால அந்த அன்பு ஏற்பட்டுச்சு? எதனாலன்னா நம்மளுடைய குணங்களால, நம்மளுடைய விசேஷ தன்மைகளால ஏற்பட்டதுதான். அது நம்மதுன்னு சொல்லக்கூடாது, அப்பா கொடுத்ததுதான். அதை நம்ம வெளிப்படுத்தும் போது அவங்க நம்ம மீது ஒரு அன்பு கொண்டு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அத சொல்றாங்க. ஓகே ஓகே. அது அந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வந்து ராக்கெட் வேகத்துல கூட்டிட்டு போகுமா என்ன சொல்லுவாரு பாபா? ஆனா இதை அடிக்கடி சொல்லுவாங்க சிஸ்டர். நான் எதுல அதிகமா இருக்கேன் அப்படின்னா, எந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இது, நான் என்னுடைய புருஷார்த்தத்துக்கு ஆதாரமே நான் எல்லார்கிட்டையும் வாங்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு இந்த வயசு வரைக்கும் என்னை நல்ல விதத்துல புருஷார்த்தம் செய்ய வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க 104 வயசு வரைக்கும் இருந்தாங்க இல்லையா? அவ்வளவு வயசு வரைக்கும் நான் இருந்தது காரணமே பிராமணர்களுடைய ஆசீர்வாதங்களும் சுத்தி இருக்கவங்களுடைய ஆசீர்வாதங்களாலதான் இவ்வளவு வயசு வரைக்கும் இருந்த நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓகேங்க பிரதர். ஓகே. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதல்லவா? எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கி விடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று பாப்தாதா நினைக்கின்றார்கள். போக போக தேக அபிமானம் வந்து விடுகிறது. ஸ்வமானம் மற்றும் தேக அபிமானம். ஸ்வமானத்தின் குறைபாடு தேக அபிமானத்துக்கு காரணம் ஆகிறது. எனவே தேக அபிமானத்தை அழிப்பதற்கான மிகவும் எளிய சாதனம் யாதெனில், தேக அபிமானம் வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அதை அறிந்தும் இருக்கிறீர்கள். தேக அபிமானத்திற்கான ஒரு வார்த்தை என்ன? நான். நல்லது. எத்தனை முறை நான் நான் என்று கூறுகின்றீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை நான் என்று சொல்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது கவனித்து இருக்கிறீர்களா? நல்லது. ஒரு நாள் கவனிக்க வேண்டும். நோட்
நோட் பண்ண சொல்றார் பாபா. அடிக்கடி நான் என்ற வார்த்தையோ வரத்தான் செய்கிறது. ஆனா நான் யாரு? முதல் பாடம் நான் யார் என்பது ஆகும். தேக அபிமானத்தில் நான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் உண்மையில் நான் யார்? ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்துள்ளதா? எது தாரணை செய்துள்ளது? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளது, சரிதானே? ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளது எனில் நான் யார்? ஆத்மா அல்லவா? எனவே சகஜ சாதனம் யாதெனில் எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்க. ஆத்மா நிராகாரமானது, தேகம் சாகாரமானது. நிராகார ஆத்மா சாகார தேகத்தை தாரணை செய்திருக்கு. எனவே எத்தனை முறை நான் 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 என்ற வார்த்தை சொல்கிறீர்களோ அத்தனை தடவையும் நான் நிராகார ஆத்மா, சாகாரத்துல பிரவேசம் செய்திருக்கிற ஆத்மா என்று நினைவு செய்யுங்க. எப்பொழுது நிராகார ஸ்திதி நினைவில் இருக்குமோ அப்பொழுது அகங்காரியாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். தேக உணர்வு முடிவடைந்து விடும். அதே முதல் பாடமான நான் யார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்ற ஆத்மாவோட நினைவு வருவதனால் நிராகார ஸ்திதி உறுதியாகிவிடும். எங்கு நிராகார ஸ்திதி இருக்குமோ அங்கு நிரங்காரி நிர்விகாரியாக அவசியம் ஆகிவிடுவீர்கள். எனவே எப்பொழுது நான் என்ற வார்த்தை கூறுகின்றீர்களோ அப்பொழுது என்ன நினைவு வருகிறது என்பதை நாளை முதல் நோட் செய்ய வேண்டும். செக்கிங் செய்யுங்கன்றார். மேலும் எத்தனை முறை நான் நான் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றீர்களோ அத்தனை முறை நிராகாரி நிரகங்காரி நிர்விகாரியாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஆமா, என்ன விஷயம் அப்படின்னா தேக அபிமானம் ஏன் வருது அப்படின்னா அதுக்கு சுமானின் பயிற்சி குறைவாக இருக்குது அப்படிங்கறத சொல்றார். இதுக்கு காரணம் தேக அபிமானம் வர்றதுக்கு காரணமே நானுங்கிற வார்த்தை தான் அப்படிங்கறத சொல்றார். நான் இப்படிப்பட்டவன் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? தேகத்தின் விஷயங்களை நீங்க நினைக்கும் போது அது தேக அபிமானமா மாறிடுது. அதுக்குத்தான் சுமான் பயிற்சி அப்ப சொல்றார். அப்ப சுமான் பயிற்சி செய்யும் போது தேக அபிமானம் ஆத்மா அபிமானமா மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சுமான் பயிற்சியின் குறைபாடு இருக்கிறதுனால தேக அபிமானம் வருதுன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. தேக அபிமானத்துல நான் இப்படிப்பட்டவன், நான் உயர்ந்த பதவியில இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி வருது இல்லையா உங்களுக்கு? என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, அந்த மாதிரி போதை ஏற்படுறதுனால அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்க. அப்ப ஆத்மா அபிமானம் இந்த சுமான் பயிற்சி எப்படி செய்யணும்னு, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற போது என்கிட்ட எல்லா சக்திகளும் நிரம்பியவனா நான் இருக்கேன் அப்படிங்கிறத, நான் மாஸ்டர் ஞானசூரியனா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஞானம் நிறைந்தவனா இருக்கேன் அப்படிங்கிறது வருது இல்லையா உங்களுக்கு? நான் சர்வ குணங்களிலும் சம்பன்னமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது குணங்களின் பொக்கிஷங்களால் நிரம்பியவரா இருக்கும் போது அந்த சுமான் அந்த விஷயம் வரும்போது நான் இப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆத்மா அபிமானம் தானே அதிகமா வருது உங்களுக்கு. அதத்தான் சொல்றாரப்பா. நீங்க ஆத்மா தேகத்தை தாரணை செஞ்சிருக்கா, தேகம் ஆத்மாவை தாரணை செஞ்சிருக்கா? ஆத்மா தானே தேகத்தை தாரணை செஞ்சிருக்குது. அப்ப ஆத்மா அபிமானத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த தேக அபிமானம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா அபிமானத்துக்கு ஈஸியான பயிற்சி அந்த சுமான் பயிற்சி தான் அப்படிங்கறத சொல்றாரப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சுமான் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த தேக அபிமானம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். இன்று இளைஞர்களின் குழு வந்துள்ளது. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சதா செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பாப்தாதா இளைஞர் குழுவிற்கு வரதானம் கொடுக்கின்றார்கள். ஒரு பொக்கிஷத்தை கூட வீணாக்க கூடாது. செழிப்பாக இருக்க வேண்டும், செழிப்பாக்க வேண்டும். லௌகீக குரு நீடோடி வாழ்க என்று ஆசீர்வாதம் கொடுக்கின்றார்கள். ஆனால் சரீரத்துக்கு ஆயுள் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவே தான் இருக்கும் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். ஆகையினால் சரீரத்தினுடைய ஆயுளின் கணக்குப்படி நீடோடி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கவில்லை. ஆனா இந்த பிராமண வாழ்வில் சதா நீடோடி வாழ்க என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். ஏன்? பிராமணர்கள் தான் தேவதை ஆகுவார்கள். எனவே நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் அல்லவா? இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை உள்ளது. இளைஞர்களாகிய நீங்கள் தங்களுடைய சிறப்பு தன்மையை அறிவீர்களா? என்ன விசேஷ தன்மை உள்ளது அறிவீர்களா? உங்களுக்குள் என்ன விசேஷ தன்மை உள்ளது?
என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும். நல்லது செய்ய முடியுமா? நல்ல விஷயம். இளைஞர்கள் மிகவும் பிடிவாதம் செய்வார்கள். என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள், காண்பிப்பார்கள் என்று உலகத்தின் கணக்குப்படி கூறுகின்றார்கள். அவர்கள் தவறாக கூறுகிறார்கள். ஆனால் இங்கே பிராமண இளைஞர்கள் பிடிவாதக்காரர்கள் அல்ல. ஆனா தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக இருப்பவர்கள், அதிலிருந்து விலகுபவர்கள் அல்ல. அப்படி இருக்கின்றீர்களா இளைஞர்களே? கை உயர்த்துவதோ மிகவும் சுலபமாகும். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கை உயர்த்துவது கூட தைரியம்தான் அல்லவா? ஆனா தினமும் அமிர்த வேளையில நான் இந்த பிராமண வாழ்வின் பிராப்திகளிலிருந்து, சேவையில் இருந்து ஒரு பொழுதும் எண்ணத்தளவில் கூட விலக மாட்டேன் என்று தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை நினைவு கூறுங்கள். இந்த தைரியத்தை, உறுதிமொழியை தினம்தோறும் நினைவு கூறுங்கள். மேலும் தைரியம் என்ன வைத்தீர்களோ, என்ன எண்ணம் செய்திருந்தீங்களோ அதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறேனா என்று அடிக்கடி சோதனை செய்து கொண்டே இருங்கள்ன்றார். இளைஞர்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இளைஞர்களுக்கு செழிப்பா இருங்க அப்படிங்கிற வரதானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. உலகத்துல இருக்க குருமார்கள் நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி வரதானம் கொடுக்கறாங்க. அது எதனுடைய அடிப்படையில் இருக்கு? இந்த தேகத்தினுடைய அடிப்படையில் இருக்கு. தேகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்கும் நீடூடி வாழ்கன்னு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. ஆனா அப்பா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பிராமண ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நீடூடி வாழ்க அப்படின்னு. ஏன்னா பிராமணர்களான நீங்க தான் நாளைக்கு தேவதையா வரப்போறீங்க அப்படிங்கிறப்ப என்னாச்சு, இப்பவும் நல்ல விதத்துல ஆசீர்வாதம் கொடுக்குறேன். தேவதையா வந்து 21 பிறகு 2500 வருஷம் வளர்ப்புறீங்களா தேவதையா, அதுக்குத்தான் நீடோடி வாழ்க அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரப்பா. அப்ப உலகத்துல இருக்க இளைஞர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உலகத்துல இருக்கவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பிடிவாதக்காரங்க, இவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடியவங்க, பிடிசாதனக்காரங்க அப்படின்ற மாதிரி உலகத்துல சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, இளைஞர்களை உறுதிமொழி கொண்டவங்க, திடமான உறுதிமொழி கொண்டவங்க, உறுதியா இருந்து காரியத்தை முடிக்கக்கூடியவங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஏன்னா பிராமணர்களுக்கு உறுதிமொழி தானே ரொம்ப முக்கியமான விஷயம். தூய்மையா இருந்தே தீருவோம், குணங்களை தாரணை செய்தே தீருவோம், நல்ல விதத்துல உலகத்தை மாற்றியே தீருவோம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்கோனே அப்பாவுக்கு. அந்த உறுதிமொழிய கடைபிடிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி திடமான உறுதிமொழி அடிக்கக்கூடியவங்க தான் இந்த பிராமண இளைஞர்கள் அப்படின்னு பெருமையா சொல்றாரப்பா. இந்த இது ஆயுஷ்மான் பவ அப்படின்றது பாபா வந்து இந்த இப்போ இந்த தேகத்துக்கு சொல்லல, எங்க சொல்றாரு, ஆத்மாவுக்கு அமர் பவ அப்படிங்கிற வரதானம் கொடுக்கறாரு. ஏன்னா பிராமணர்கள் நாம தான் தேவதைகளா வரப்போறோம், நீண்ட காலத்துக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஓகேங்க பிரதர், ஓகே. இப்பவே அந்த பிராமண வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் அது வந்து எதிர்பார்க்க முடியாது, எந்த நொடி வேணாலும். ஆமா, ஆசீர்வாதங்கள். ஆனா தினமும் அமிர்த வேலையில எந்திரிச்சு நீங்க என்னென்னலாம் அப்பா கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்கீங்களோ, ஒருபோதும் பிராமண வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற மாட்டேன், சேவையில இருந்து ஒரு நாளும் விடுபட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை தினந்தோறும் நினைவில் கொண்டு வந்து அதை நடைமுறை எந்த அளவுக்கு நான் படுத்துறேன் அப்படிங்கறதையும் நினைவு செஞ்சு நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. அடுத்து சொல்றார் பாபா, 2-4 லட்சம் பேர் மாறிவிட்டாலும் கூட நல்லதுதான் என்று அரசாங்கம் கூறுகிறது. அதாவது 2-4 லட்சம். ஓகேங்க. பாப்தாதா கூறுகின்றார்கள், இந்த பிராமண இளைஞர்களோ ஒவ்வொருவரும் லட்சத்திற்கு சமமானவர்கள், அவ்வளவு உறுதியானவர்கள். உறுதியானவர்களா பாருங்கள், வீட்டுக்கு சென்ற பிறகு மாயா வந்து விட்டது, சமஸ்காரம் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது என்று எழுதக்கூடாது. பிரச்சனைகளின் சமாதான சொரூபமாகுங்கள். பிரச்சனைகளோ வரும், ஆனா நான் யார், சமாதான சொரூபமா அல்லது பிரச்சனையில் தோல்வி அடைபவரா என்று தன்னிடமே கேளுங்கள். உங்கள் அனைவருடைய பட்டம் என்ன, வெற்றி ரத்தினமா அல்லது தோல்வி அடையும் ரத்தினமா? வெற்றி ரத்தினமாவீர்கள். பிராமணனோட பிறப்பு எடுத்ததுமே பாப்தாதா ஒவ்வொரு பிராமணனுடைய நெற்றியில் வெற்றிக்கான திலகத்தை அழிவற்றதாக வைத்து விட்டார். எனவே அமர் பவ என்ற வரதானத்தை பெற்றவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது தனக்குத்தானே இந்த உறுதிமொழி செய்யுங்கள்.
பொதுவாக உறுதிமொழி செய்ய சொன்னால் அனைவரும் செய்வார்கள். ஆனா ஒரு பொழுதும் சமஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன் என்று தன்னுடைய மனதில் தனக்குத்தானே உறுதிமொழி செய்யுங்கள். தந்தையின் சமஸ்காரம் எதுவோ அதுவே பிராமண ஆத்மாவாக என்னுடைய சமஸ்காரம் ஆகும். துவாபர கலியுக சமஸ்காரம் எதுவோ அது என்னுடைய சமஸ்காரம் அல்ல. ஏனெனில் அது தந்தையின் சமஸ்காரம் அல்ல. இந்த தமோகுணி சமஸ்காரம் பிராமணர்களின் சமஸ்காரமா? இல்லை, இல்லை அல்லவா? எனவே நீங்கள் யார்? பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா? பாப்தாதாவுக்கும் கூட இளைஞர்கள் குழுவை பார்த்து பெருமிதமா உள்ளது. பாருங்கள், தாதிகளும் கூட இளைஞர்களை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். தாதிக்கு இளைஞர்கள் மீது அன்பு உள்ளதல்லவா? அதிகப்படியான அன்பு உள்ளது. குமாரர் என்பவர் மென்மையானவர். பிராக்கெட்ல சுகுகுமார் ஆவார்கள். குமாரர் அல்ல, சுகுகுமார் ஆவார்கள். ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை மாற்றம் செய்து காட்டுபவர்கள். நல்லது. குமாரர்களுக்கு வேலை கொடுக்கட்டுமா? தைரியம் உள்ளதா? செய்தாக சொல்லுங்க பிரதர். முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. அது குமாரர்களை பத்தி சொல்ல வேணாமா? அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சிஸ்டர், அந்த 4 லட்சம் இது சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா? 4 லட்சம் பேர் மாறினா கூட நல்லதுதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப மாறுறது ரொம்ப நல்லதுதான். ஆனா இங்க இருக்கும் போது மாறிட்டேன் பாபான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாயா வந்துருச்சு, சம்ஸ்காரம் வந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு, அதனால நான் அதுக்கு வசமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. அப்ப நீங்க திடமான உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒருபோதும் நான் சம்ஸ்காரத்துக்கு வசமாக மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது என்னுடைய சம்ஸ்காரமே கிடையாது. அது பாபாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் பிராமணர்களுடைய சம்ஸ்காரம். துவாபர கலியுகத்தின் சம்ஸ்காரம் எல்லாமே என்னுடைய சம்ஸ்காரம் இல்ல, அது ராவணனுடைய சம்ஸ்காரம். அப்புறம் நீங்க வீட்டுல போய் எப்படி எழுதுறீங்க? நான் அந்த சம்ஸ்காரத்துக்கு பலகீனமான சம்ஸ்காரத்துக்கு வசமாயிட்டேன்னு எழுதுறீங்க இல்லையா? அது தவறு அப்படிங்கறத சொல்றாரு. அது உங்களுடைய சம்ஸ்காரமே கிடையாது, ராவணனுடைய சம்ஸ்காரம். அப்பாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் பிராமணர்களின் சம்ஸ்காரம். அத நல்ல விதத்துல தாரணை செய்யுங்க, சமாதான ஸ்வரூபம் ஆகுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் தாதிமார்களுக்கும் பாப்தாதாவுக்கும் இளைஞர்களை பார்த்து ரொம்ப பெருமிதமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்க குமார்கள் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல இருக்கவங்க. ஆனா அப்பா சொல்றாரு சுகுகுமார் அப்படின்னு சொல்றாரு. சுகுகுமார் என்ன தெரியுமா? சுகதேவன் அப்படின்னு அர்த்தம். சுகதேவன் சொல்வார் இல்லையாப்பா? சுகம் அளிக்க கூடியவர்கள், எல்லாரையும் உலகத்துக்கே மொத்தமா சுகம் அளிக்க கூடியவர்கள் அப்படிங்கறத சொல்றாருப்பா. அதான் சுகதேவன், சுகம் அளிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் குமார்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறத. தாதிமார்களுக்கும் ரொம்ப அன்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதான் சொல்றாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் பத்தி பாபா ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை மாற்றம் செய்து காட்டுபவர்கள். நல்லது. குமாரர்களுக்கு வேலை கொடுக்கட்டுமா? தைரியம் உள்ளதா? செய்தாக வேண்டும். குமாரிகள் செய்வீர்களா கேட்கிறாரு. வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், கவனமாக கேட்க வேண்டும். அடுத்த சீசன் வரும்பொழுது அடுத்த சீசனில் குமாரர்களுக்கான அப்பேற்பட்ட சிறப்பானதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம். ஆனால் என்பது வருகிறது. அதிகமாக கொடுக்கவில்லை. ஒரு குமாரரும் 10 குமாரர்களுடைய கையில் போடப்படும் சிறிய கங்கணத்தை தயார் செய்து அழைத்து வர வேண்டும். கையில் கங்கணம் போடுகிறீர்கள் அல்லவா? எப்பொழுதும் பிரம்ம பாபாவின் கரங்களில் மலர்களின் கங்கணத்தை அணிவிக்கின்றார்கள். ஆமா, என்னதுன்னா அது ராக்கி சிஸ்டர். ஒவ்வொரு குமாரரும் அடுத்த சீசன்ல வரும்போது 10 குமார்கள்ல நல்ல விதத்துல பக்காவாக்கி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் தூய்மையின் ராக்கி கட்ட வைக்கணும். அவங்கள எப்படி பிரம்மா பாபாவை காட்டும் போது பக்தி மார்க்கத்துல கூட கையில மலருடைய ராக்கி கட்டினது மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க கையில. அது போல நீங்களும் 10 குமாரர்களை கூட்டிட்டு வரணும், பக்காவாக்கி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. அதுதான் இப்ப சொல்றாங்க. எப்பொழுதும் பிரம்ம பாபாவின் கரங்களில் மலர்களின் கங்கணத்தை அணிவிக்கின்றார்கள்.
ம், எனவே ஒவ்வொரு குமாரரும் பக்குவம் இல்லாதவர்களை, ம். அதாவது பிராக்கெட்ல கச்சான்னு இருக்கு, ஆ. பக்குவம் இல்லாதவர்களை ம். அழைத்து வரக்கூடாது. பக்குவமானவர்களை பக்காவாக அழைத்து வர வேண்டும். எனவே மதுபானத்துக்கு வந்தார்கள், பிறகு வீட்டுக்கு சென்றதும் மாறிவிட்டார்கள் என்பது கூடாது. ம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஏன் ம், அப்படின்னா ராக்கி எதுக்காக கட்டுறோம்? தூய்மையா இருக்கிறதுக்கு தானே கட்டுறோம். ம், பிராமணர்களா மாறிட்டோன்னு. அதான் இங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு தூய்மையற்றவர்களா மாறிடக்கூடாது. ம், தூய்மையின் ராக்கி கட்டினா உறுதியா இருக்கணும் தூய்மையில. அப்படிப்பட்ட ம், பக்காவானவங்கள கூட்டிட்டு வரணும் நீங்க அப்படின்னு ம். சொல்றாரு. ம், அப்படி பக்குவப்பட்டவர்களை அழைத்து வர வேண்டும். ம், பாப்தாதா அவர்களை பார்த்து பார்த்து ஆஹா குமாரர், ஆஹா என்று கூற வேண்டும். ம், இதற்கு தயாரா? ம், இவ்வாறு செய்வீர்களா? கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். ம், திருமணி அம்மா, அந்த மாதிரி கைய மட்டும் உயர்த்தாதீர்கள். ம், செய்தாக வேண்டும், உருவாக்க வேண்டும். இரட்டை அயல் நாட்டினரும் செய்வீர்களா? இரட்டை அயல் நாட்டினரின் குமாரர்கள் ம், கை உயர்த்துங்கள். ம், நீங்களும் 10 பேரை அழைத்து வருவீர்கள் அல்லவா? ம், அயல் நாட்டினரும் அழைத்து வருவீர்கள், இந்தியரும் அழைத்து வருவீர்கள். பிறகு யார் முதல் தரமானவர்களை அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு இனாம் கொடுப்பார்கள், ம். gift சிறப்பான இனாம் கொடுப்பார்கள். gift பரிசு கொடுப்பாங்களாம். யார் நல்ல விதத்துல நல்ல குமாரர்களை கூட்டிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல விதத்துல பரிசு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். சிறப்பான சிறப்பான பரிசு, சிறப்பான இனம் கொடுப்பார். தரமற்றதை கொடுக்க மாட்டார்கள். ம், குமாரர்கள் மீது அன்புள்ளதல்லவா? ம், ஒருவேளை அரசாங்கத்துக்கு நேர்மறையான செயல் செய்யக்கூடிய குமாரர்கள் அதிகத்திலும் அதிகமாக கிடைத்து விட்டால் அரசாங்கம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். ம், ஒருவேளை நீங்கள் 10 குமாரர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் ம், முழு ஹாலும் நிறைந்துவிடும். ம், பிறகு இந்த குமாரர்களை பாருங்கள் என்று அரசாங்கத்துக்கு அழைப்பு கொடுப்போம். ம். ஆனா அழைத்து வர வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய ஸ்திதி, லட்சியம், லட்சணம் சமமாக வைத்திருந்தீர்கள் என்றால் சேவையில் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற எண்ணம் கூட எழ முடியாது. ஆமா. நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ம், நீங்கள் தான் நிமித்தமாக ஆக வேண்டும். இந்த உறுதிமொழியை சதா ரிவைஸ் மட்டும் செய்து கொண்டிருங்கள். அதிசயம் செய்தே ஆக வேண்டும். நல்லது. ஆமா. லட்சியம் இருக்குது, அதுக்கேற்ற லட்சணங்களும் வேணும்னா முதல்ல இத போல நீங்க தயார் செய்து கொண்டுட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. நல்ல விதத்துல குமாரர்களை தயார் செய்து கொண்டுட்டு வாங்க, இதுக்கு நீங்க நிமித்தமாகுங்க, இப்படிப்பட்ட காரியத்தை அப்பா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? சேவையில வெற்றி கிடைக்கணுமா அப்படிங்கிற அந்த வெற்றி ரத்தினத்தை சொன்னார் பாத்தீங்களா? நீங்க வெற்றி ரத்தினமா இல்ல தோல்வியடையும் ரத்தினமா அப்படின்னு அதுதான் இங்க சொல்றாரப்பா. இப்ப நீங்க வெற்றி அடையக்கூடியவங்க இல்லையா? அப்ப உங்களுடைய ஸ்திதி, உங்களுடைய மனநிலை, லட்சியமும் லட்சணமும் ஒண்ணு போல இருந்தா கண்டிப்பா சேவையில வெற்றி உண்டாகும். நீங்க வெற்றி ரத்தினமா ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. சரிங்க பிரதர். ஓகே, அடுத்து நல்லது. பாபா வந்து இதுல ஏதோ பாபா வந்து என்ன சொன்னா, முரளியில் நடுவில் திடீரென்று பாப்தாதாவுக்கு முன்பாக 2 குமாரர்கள் மேடையில் வந்து விட்டார்கள். அவர்கள் அகற்றப்பட்டார்கள். ஆமா, அப்பா பாக்கணும் யாருக்கும் ஆசை வந்துருச்சு போல. இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க போல, அதான் அவங்கள விலக்கிட்டாங்க போல. அதான் பாபா சார், நல்லது. இப்பொழுது விளையாட்டை பார்த்தீர்கள், சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள், என்ஜாய் மகிழ்ச்சி செய்தீர்கள். இப்பொழுது ஒரு நொடியில் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்டு சக்திசாலியான ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா என்று இப்பொழுது பாப்தாதா கேட்கின்றார்கள். ஆமா, முற்றுப்புள்ளி. ஒரு நொடியில தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்துல நிலைக்க முடியுதா உங்களால? சாக்காரத்துல இருந்து நிராகாரம் ஆகணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா முதல்ல? அதான் சாக்காரத்துல இருந்து நிராகார நிலைக்கு உங்களால வர முடியுதா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. அந்த மாதிரி ட்ரில் செய்விக்கிறார். டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அந்த குமாரர்கள் வந்தாங்க இல்லையா டிஸ்டர்ப் பண்றதுக்கு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். அது எங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது டிராமால இருந்துச்சு, பாப்தாதா பேசிட்டு இருக்கும் போது அந்த 2 இளைஞர்கள் இப்படி வரணும் அப்படின்னு அது போல நடந்துருச்சு. டிராமால இருந்துச்சு நடந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. தேகத்துல இருந்து விடுபட்ட ஆத்ம ரூபத்துல நிலைச்சிருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் விளையாட்டிலும் விளையாட்ட பாத்தீங்க இல்லையா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு?
அதான் சொல்றாரு, ஆத்மா உணர்வு டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அப்படிங்கறது ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. அவங்களையும் தேகம்னு பாக்காதீங்க, தவறு செய்துட்டாங்களே அப்படின்னு. அந்த ஆத்மால 2 ஆத்மாக்கள்லயும் இந்த நேரத்துல இந்த செகண்ட்ல இப்படித்தான் நடந்துக்கணும் பதிவு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டிராமால இருந்துச்சு நடந்துச்சுன்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படிங்கிறார். எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் எப்படி சொல்றாரு பாருங்க அப்பா. ஆமா, எவ்வளோ சகஜமா சொல்றாரு. அந்த ஆத்மாக்கு என்ன உணர்வு வந்ததுன்னு தெரியல பாவம். திடீர்னு பாப்தாதா கிட்ட போயிருக்காங்க. பட் பாப்தாதா இப்ப பார்க்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா வாணி போயிட்டு இருக்கு, அவ்யத்த வாணி. ஆமா, கரெக்ட். அதுதான் பாபா வந்து ஆத்மம் கொஞ்சம் அவங்கள வந்து நல்ல விதமா பார்க்க சொல்றாரு. ஆமா, அது உங்க இந்த அததான் சொல்லுவேன், எப்பயும் கோவப்படாதீங்க. மனநிலைய பாபாவை டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு கோவப்படக்கூடாது குழந்தைங்க. போன கல்பத்துல இதே மாதிரி நடந்துச்சு, இதே போலதான் 2 பேர் வந்தாங்க. அதே போலதான் இந்த கல்பத்துல இவங்க இதே பாட்டு தான் இந்த கல்பத்திலயும் பண்றாங்க. அடுத்த கல்பம் வரும் இதே நேரம் இதே செகண்ட், அப்போ இவங்க 2 பேர் வருவாங்களா மாட்டாங்களா? அவ்வளவுதான், வரதான் போறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக நீங்க ஏன் கோவப்படுறீங்க, சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தேக உணர்வுல இருந்து ஆத்ம உணர்வுக்கு வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதியாகுங்கன்னு அர்த்தம். இதுதான் சாட்சி ஸ்திதி. தேகத்துல இருந்து விடுபட்டுருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இருந்து ஓம் சாந்தி சாந்தி ஸ்வரூபமா ஆகுங்க அப்படின்னு அர்த்தம். சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, ஐன்னு கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன் போனீங்க வந்தீங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, கோவப்படாதீங்க. டிராமால இருந்துச்சு நடந்துச்சு. போன கல்பத்துல இதே போலதான் நடந்துச்சு. இது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குது. அடுத்த கல்பத்திலயும் இது ரிப்பீட் ஆகும். சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அமைதி சுரூபமா இருங்க. அந்த இடத்துல யாரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, கீப் குவைட் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க இல்லையா, அது உலகாய டீச்சர் செய்வாங்க. இவர் நமக்கு டீச்சர் இல்லையா, அதனால ஆத்ம பரமாத்மா டிராமாங்கிற பாயிண்ட் வச்சு நமக்கு சைலண்ட் சொல்றாரு. அப்ப சொல்றாரு அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கணும்ன்றாரு. ஆக்சுவலா அப்போ அங்க இருக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் மட்டும் அத வந்து அந்த ஆத்மாக்களை வந்து கொஞ்சம் உட்கார வைங்க, அமைதிப்படுத்துங்க, சக்தி கொடுங்க. மத்தவங்க யாரும் பேசக்கூடாது. ஆமா ஆமா, ஏன்னா தப்பான கீழான பார்வையில பாத்திரக்கூடாது இல்லையா அவங்களையும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வாயுமண்டலம் மாறும். பவர்ஃபுல்லான அவ்யத்தவாணியில வைப்ரேஷன் கொடுக்க சொல்றாரு அந்த இடத்துல, அங்க பவர் இருக்கும். ஆமா, அப்ப பாருங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏன் வந்துச்சு, அந்த டிராமா பாயிண்ட் சொல்றதுக்காக. டிராமான்னு வேக உணர்வு அங்கேயும் வருது, பாப்தாதா முன்னாடியும் வர வாய்ப்பு இருக்குன்றாரு இல்லைங்க. ஆமா, எல்லா சமயத்திலயும் வரத்தான் செய்யும். டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. எதுக்குமே அசாந்தி ஆகக்கூடாது, சாந்தி ஸ்வரூபமா இருக்கணும். அதான் சமாதான ஸ்வரூபமா இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனாலதான் இந்த பாயிண்ட் இங்க வந்தனாலதான் நாம கூட மறுபடியும் இந்த பாயிண்ட் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே கோப அக்னியை முடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி முரளியில. அதுக்கும் இங்க பாயிண்ட், இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் இல்லையா. போன கல்பத்திலயும் இதே போலதான் நடந்துச்சு, அடுத்து வர கல்பத்திலும் இதே போலதான் நடக்க போகுது. டிராமா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அங்க சொல்லியிருந்தோம், கோபம் வர்றதுக்கு. அதே போல முற்றுப்புள்ளி, அதான் இங்க டிராமா இருந்துச்சு நடந்துச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படின்னு சொல்றது. அப்ப கோபத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு சூட்சுமத்திலேயே புரியுது இல்லையா. கல்பமா இந்த ஆத்மாக்கள் இப்படித்தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும். கல்பமா நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் ஆத்ம உணர்வு. இது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கல்பமா நடக்குதுன்றது வந்து எப்படி சொல்ற, ஈஸியா இருக்கு, டக்குன்னு இல்ல, ஆனா மகிழ்ச்சியும் ஏற்படும் நமக்கு. இந்த பாயிண்ட் அந்த இடத்துல டச் ஆகணும். திரும்ப திரும்ப சொல்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்கும் டச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் எடுக்க எனக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சிஸ்டர். நானே நல்ல விதத்துல புரிஞ்சு எடுக்கிறதுக்கு. முந்தைய அமைதியா இருக்கணும்னு சொல்லும் போது மனசு அமைதியாவே இருக்காது. வார்த்தையை வேணா அடக்கிடுவோம், மனசு உள்ளுக்கு அசாந்தி ஆகிட்டே இருக்கும். பாரு எப்படி பேசுறாங்க பாரு, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு அப்படின்னு உள்ள இருந்து மனசு நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப இந்த பாயிண்ட் எனக்கு டச் ஆச்சோ, கல்பமா இவங்க இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்காக நான் ஏன் கணக்கு வழக்கம் உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு பாத்தீங்களா. டிராமா பாயிண்ட் வச்சு டிராமாவுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு வைக்கும் போது மனசு அமைதி ஆயிடுச்சு, அதான் முடிஞ்சு. அப்ப மனசுக்கு ஏத்த ஒரு வார்த்தை வந்து இதுதான் எதிர்பார்ப்பு. இப்ப நான் அந்த பாயிண்டா என்னுடைய அனுபவத்துல நான் எடுத்து வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுதானே சேவையாகுது.
ஆமா. அதத்தான் அப்பா அங்க சொன்னாரு, அனுபவ மூர்த்தியா ஆகுங்க அப்படின்னு. இப்ப அடுத்து கூட சொல்லுவார் நினைக்கிறேன். சரி வாசிங்க பாக்கலாம். இது வந்து ஆக்சுவலா சென்டர்ல கூட பாபா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது யாராவது வருவாங்க போவாங்களா, எல்லாம் திரும்பி திரும்பி பாப்பாங்களா, அப்ப பாபா எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க இங்க பாபாவை கவனிங்க, அவங்க வரட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மைண்ட் மனசு கண்ணு இங்கேயும் அங்கேயும் அலையும் பிரதர். அது கண்ட்ரோல்ல கொண்டு உட்கார வைக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும். அதுதான் இப்ப சொல்றாரு. அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கணும்ன்றாரு இந்த இதுல. பாப்தாதா மிகவும் சக்திசாலியான ட்ரில் செய்வித்தார்கள், நல்லது. அவரே சொல்றாரு பாருங்க, இருக்கிறதே சக்திசாலியான ட்ரில் அதுதான்ன்றாரு பாருங்க. ஆனா இது ரொம்ப சக்திசாலி வேணும் பிரதர், இது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப நம்ம பாக்குறதுனால ஏதாவது நடக்க போதா? யாரையாவது பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது நடக்க போகுது. அது எதுக்கு பாக்குறோம்னா அந்த மனசு பண்ற வேலை, அததான் இப்ப சக்திசாலியான ட்ரில் செய்ய வைக்கிறாரு. அதுதான் அந்த குதிரைக்கு கண்ணை மறைக்கிறதுக்கு இப்படி போடுவாங்க இல்லையா கடிவாளம், அதனது லகான்னு சொல்லுவாங்க இல்லையா, திரையை போட்டு மறைப்பாங்க இல்லையா, அது போல போட்டு மறைச்சுக்கோங்க. அங்கிட்டு பார்க்க மாட்டீங்களா, கண்ணுதானே அங்கிட்டு ஆடுது ஓடுது, அது நிறுத்துறதுக்கு இப்படி செய்யுங்க. சென்டரா நேரம் அப்பாவை மட்டும் பாக்குறக்கூடிய பயிற்சி செய்யுங்க. பாத்துட்டு இருக்கீங்க, அதையும் சொல்லுவார் அப்பா லாஸ்ட்ல. சொல்லுங்க. அத பாப்தாதா 2 பேரும் சேர்ந்து மிகவும் சக்திசாலியான ட்ரில் செய்தார்கள், நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையில் செய்ய வேண்டும். இச்சமயத்தில் காரியம் செய்ய வேண்டும். அடுத்த நொடி பொழுதில் காரியத்தில் இருந்து விடுபட்டு சாகாரியில் இருந்து நிராகாரி ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். இது போல் இந்த ஒரு அனுபவத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதே போல் ஒரு நொடியில சாட்சி பார்வையாளராகி பிரச்சனையை ஒரு சாலையோர காட்சி என புரிந்து கொண்டு புயலை ஒரு பரிசு என புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லுங்கள். பயிற்சி உள்ளது. அதான் சொல்றாரு பாருங்களேன், சைடு சீன்ஸ்ன்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி போங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குதிரைக்கு நிறைய போட்டு மறைச்சிருப்பாங்கல்ல, சாலையோர காட்சி. இந்த பக்கம் யாராவது ஏதாவது வருவாங்க போவாங்க, இந்த பக்கம் யாராவது வருவாங்க போவாங்க, அது சாலையோர காட்சி. சைட் சீன் பார்த்துட்டு நேரா அப்பாவை பார்த்துட்டு அந்த மாதிரி ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய பயிற்சியை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சிஸ்டர் சொன்னாரு, வீணான சாலையோர காட்சி, அதாவது நிராகாரி ஸ்திதி கொண்டு வர சொன்னாரு. இந்த ஒரு அனுபவத்தையும் பார்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு. பிரச்சனைகளை சாலையோர காட்சிகள் சொன்னார் இல்லையா. எதுங்கிறது இந்த பயிற்சி ஒவ்வொரு நேரம் இடைவிடாம செய்யுங்க. இந்த சமயத்து காரியம் செய்ய வேண்டும். எது கேக்குறீங்க? ஒரு நொடியில காரியத்துல இருந்து விடுபடணும். சாகாரி நிராகாரி ஸ்திதி சொன்னாரு. இதுபோல் இந்த ஒரு அனுபவத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இது போல் ஒரு நொடியில சாட்சி பார்வையாளராகி பிரச்சனையை சாலையோர காட்சி என புரிந்து கொண்டு சாட்சி ஸ்திதியில இருந்து சாலையோர காட்சின்னு பாக்கணும்ன்றாரு பாருங்க. சாலையோர காட்சினா பிரதர், இப்ப நம்ம பஸ் ட்ரெயின்ல போறோம், சாலையோர காட்சி சைடு சீன் சிஸ்டர். அதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமும். இங்க கண்ணு அலையிறது அதுதான் சாலையோர காட்சி. சைடு சீன் பாக்குறோம் இல்லையா, அது போல பாத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஓ சரி சரி சரி. பாக்குறோம் பார்த்தாலும் சாட்சியா பார்க்கணும்ன்றாரு. ஆமா கரெக்ட். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு பாருங்க. ஒரு நொடியில் அதுவும் சாட்சி பார்வையாளராகி பிரச்சனையையும் ஒரு சாலையோர காட்சி என புரிந்து கொண்டு புயலை கூட ஒரு பரிசு என புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லுங்கள். ஆமா, பிரச்சனை வருதுன்னா அத புயலுன்னு பாக்காதீங்க. புயலுன்னு பாத்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க. வந்திருக்கிறது பரிசுன்னு பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா. நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா மகிழ்ச்சி தானே வரும். அப்ப பிரச்சனைன்னு பாக்காதீங்க, பரிசுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. சூப்பர் பிரதர். அப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரிசு கொடுக்க வந்திருக்குன்னு அதை புரிஞ்சுக்கோங்கன்றாரு. கடந்து செல்லுது, அதை கடந்து செல்லுங்கள். பயிற்சி உள்ளது அல்லவா. பின்வரும் நாட்களில் இம்மாதிரியான பயிற்சிக்கு மிகுந்த அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி. இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது போன்ற கேள்விக்குறி கூடாது. நடந்து விட்டது முற்றுப்புள்ளி. மற்றும் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி இல்லாம நடக்கும் அப்படிலாம் கேள்விக்குறி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. கேள்விக்குறி வீணான கொஸ்டின் எங்கெல்லாம் எழும்புதோ அங்கெல்லாம் டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்னு சொல்றாரு. 2 சங்கல்பம் தான் சிஸ்டர் நம்மள மாயா பக்கமா திருப்பி விட்டுறோம். ஒன்னு விகாரத்தின் எண்ணம், இன்னொன்னு வீண் எண்ணம்.
விகாரம் என்ன வந்துச்சுன்னா நிராகார ஸ்திதிக்கு போயிடுங்க, ஆத்ம உணர்வுல வந்துருங்க. ஏன்னா விகாரங்கள் எல்லாமே தேகத்தின் சம்பந்தப்பட்டதா இருக்கும். நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா தேக உணர்வு மறைஞ்சு போயிடும் இல்லையா? அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த வீணான ஆமா, அந்த நிராகாரி நிலை. அதுதான் நிராகாரியா எப்ப இருக்கீங்களோ அப்ப நிராகங்காரியா மாறிடுவீங்க, அப்ப நிர்விகாரியா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நிர்விகாரியா மாறணும், விகாரங்களின் எண்ணங்கள் தொந்தரவு செய்துன்னா நிராகாரி ஸ்திதிக்கு போயிடணும். புரிஞ்சுதா? அது போயிட்டாலே வந்துரும்ன்றாரு பாபா. ஓகே. அடுத்து வீண் எண்ணங்கள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படிங்கிறாரு. வீண் எண்ணங்கள் தான் கல்ப கல்பமா வரதான் வரப்போகுது. ஆமா, அதான் டிராமா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி நடந்துச்சு? டிராமால நடந்துச்சு. எப்படி கேட்க முடியும்? டிராமால இருக்கு, நடந்தது. இப்படி ஏன் நடந்துச்சு? இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு கேள்வி நடக்கும் தான். போன கல்பத்துக்கு நடந்திருக்கே, இப்பயும் நடக்குமே, அடுத்த கல்பத்துக்கு நடக்கத்தானே போகுது. அப்ப டிராமால இருக்கிறது நடக்கத்தானே போகுது. அதுவும் டிராமா நன்மை செய்யக்கூடியதானே இருக்குது. ஏதோ ஒரு நன்மை அடங்கி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுனாலும் நமக்கு ஒரு அனுபவமா அது கிடைச்சது, நீ அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு. அப்ப நன்மை கிடைச்சது, பரிசும் கிடைச்சது. ஆமா, அதனாலதான் டிராமான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைங்க. வீணான கொஸ்டினுக்குள்ள போய் அப்படியே போயிடாதீங்க, வீண் சிந்தனைக்குள்ள போய் அப்படி விகார சிந்தனைக்குன்னு போயிடாதீங்க அப்படிங்கறது சொல்றது. பரிசுனா என்ன நினைச்சுக்கணும் பிரதர்? நமக்கு ஒரு நல்ல பாடம் பரிசு, அதுதான் பரிசு. ஆமா, புயல்னா பிரச்சனை. இப்படி இவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. பிரச்சனை வந்திருக்குன்னா எதுக்கு வந்திருக்கு? நம்மள உறுதியாக்குறதுக்காக வந்திருக்குது, நம்மள தயார் செய்யறதுக்காக வந்திருக்குது, எனக்குள்ள இருக்க தெய்வீக குணங்களை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்குது. அது வந்தது என்னமோ எனக்குள்ள இருக்க கோபத்தையும் அகங்காரத்தையும் தூண்ட, விகாரத்தை தூண்டுறதுக்காக வெளியே வந்திருக்குது. ஆனா அந்த சமயத்தை நல்ல விதமா பயன்படுத்தி நான் விகாரத்தை எழுப்ப மாட்டேன், என்னுடைய தெய்வீக குணங்களை நான் வெளியெடுப்பேன் அப்படின்னு அத பிரச்சனையா பார்க்காம பரிசா மாத்திக்கோங்க. உங்களுடைய தெய்வீக குணங்களை வெளியெடுக்கிறதுக்காக உங்களுக்கு அது தூண்டுதலை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். அதுக்கப்புறம் எதுல பாபா சொன்னாரு? இது என்ன சக்தி? அந்த வீணான கொஸ்டின் மார்க். ஓகேங்க பிரதர். அதை கடந்து செல்லுங்கள், பயிற்சி உள்ளது, பின்வரும் நாட்களின் மாதிரியான பயிற்சிக்கு மிகவும் அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி, இது ஏன் நடந்தது இதெல்லாம் சொல்லிட்டோம். கேள்விக்குறி எல்லாம் கேட்க கூடாது. நடந்து விட்டது, இது ஏன் இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்லாம முற்றுப்புள்ளி மற்றும் தன்னுடைய முழுமையான சக்திசாலி நிலையில் நிலைத்து விடுங்கள். பிரச்சனைகள் கீழே தங்கிவிடும். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சாலையோர காட்சியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. பாபா அடுத்து என்ன சொல்றாருன்னா, நாலாபுறங்களில் உள்ள அது என்ன கீழே இருக்கிறது புரிஞ்சுதா சிஸ்டர்? பிரச்சனைய கீழே தான் இருக்கும், எப்பவும் கீழே தான் இருக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனைகள் எப்படி தெரியும்? சின்னதா தெரியும். அப்ப பிரச்சனைங்கிறது வந்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா பெருசா தெரியும், தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா சிறுசா தெரியும் இல்லையா? ஒரு பொருளை பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா அது பெருசா தெரியும் சிஸ்டர், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா அது சிறுசா தெரியும் இல்லையா? அது போல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்க உயர்ந்த ஸ்திதியான ஆத்மா உணர்வுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது சின்னதா தெரியும் உங்களுக்கு. அதான் பரிஸ்தாவா மாதிரி மேல வந்துடுங்க. அப்ப அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒண்ணுமே அனுபவம் ஆகாது, பிரச்சனையா அனுபவம் ஆகாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் போல அனுபவம் ஆகும் அப்படிங்கறது சொல்லுவாரு. அதான் சொல்றாரு அப்பா, சாலையோட காட்சின்னு பாருங்க அப்படின்னு. ஓகேங்க பிரதர். நாலாபுறங்களில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளால் நிறைந்தவராக புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை வாழ்க்கையில் பிரத்யேஷம் செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மாக்கள், யோக சொரூப ஆத்மா ஆகிய குழந்தைகளுக்கு சதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களின் ஸ்டாக் கையிருப்பு வைக்கக்கூடிய மற்றும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்களான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவோட அன்பு நினைவு, உள்ளத்தை கொள்ளை கொண்டவருடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அப்படி சொல்லிட்டு பாபா வந்து வரதான் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகளை ஆசிரியர் என புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படுவதற்கு பதிலாக கொஞ்ச நேரத்திற்கு அதை ஆசிரியர் என புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை விசேஷமாக 2 சக்திகளுடைய அனுபவி ஆக்குகிறது. ஒன்று பொறுமை சக்தி மற்றும் 2வது எதிர்கொள்ளும் சக்தி. இந்த 2 பாடங்களையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவி ஆகி விடுவீர்கள். நானோ ட்ரஸ்டியாக இருக்கின்றேன், என்னுடையது எதுவுமே இல்லை என்று எப்பொழுது கூறுகிறீர்களோ பிறகு பிரச்சனைகளால் ஏன் பயப்படுகிறீர்கள்? ட்ரஸ்டி என்றால் அனைத்தும் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எனவே எது நடக்குமோ அது நல்லதாகத்தான் நடக்கும் என்ற இந்த நினைவினால் சதா கவலையற்றவராக சக்தி சொரூபத்தில் இருங்கள். ஆமா, அனுபவ மூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனைகள் வருது அப்படின்னா பிரச்சனைன்னு பார்க்காம ஆசிரியர்னு பாருங்க. ஏதோ நமக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்குது அப்படின்ற நினைவுல இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதை பார்த்து பயப்படாதீங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கும் போது என்னவாகும்? பொறுமை சக்தியும் எதிர்கொள்ளும் சக்தியும் தாரணையாகும். நீங்க அனுபவ மூர்த்தியா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க? வாசிங்க. பொறுமை ஒன்று பொறுமை சக்தி, 2வது எதிர்கொள்ளும் சக்தி. இந்த 2 பாடத்தையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவி ஆகி விடுவீர்கள். ஆமா. அடுத்து ட்ரஸ்டியா இருக்க. ட்ரஸ்டியா இருக்கனா? ஓகே சிஸ்டர். அந்த எல்லா பொறுப்பையுமே நம்ம அப்பா கிட்ட ஒப்படைச்சாச்சு. நம்ம உடலையும் ஒப்படைச்சாச்சு, மனசையும் அப்பா கிட்ட அர்ப்பணிச்சாச்சு, பணத்தையும் எல்லாத்தையுமே ஒப்படைச்சாச்சு. நாம வெறும் ட்ரஸ்டியா தானே இருக்கோம். அப்ப எல்லா பொறுப்பும் தந்தைக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் வெறும் ஆத்மா தான். அப்படிங்கிறப்ப எந்த வித பொறுப்பு சுமையோ கவலையோ நமக்கு அனுபவம் ஆகாது இல்லையா? அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீங்க ட்ரஸ்டியா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வித கவலையும் தேவையில்லை. ஏன்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தானே நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? உங்கது எல்லாத்தையும் அப்பாவுக்கு ஒப்படைச்சிட்டீங்க, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே நடக்குது. அப்ப சதா கவலையற்றவரா இருங்க, சக்திசாலியா இருங்கன்னு சொல்றாரு அப்பா. எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். ஆமா. ஆத்மா மட்டும் இந்த கருவியில பாபா கொடுத்திருக்காரு, சேவை பண்றதுக்கோ இல்ல முழு உலகத்துக்கு விஸ்வ கல்யாண காரியத்துக்கு மாத்துறதுக்கு கொடுத்திருக்காரு தானே. அப்போ நம்ம இந்த உடம்ப பாபா கடனா கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கலாமா? அப்போ நமக்கு எந்த ஒரு அது அனாமத்தான சரீரம் தான். ஓகே, கடனா தான் கொடுத்திருக்காரு. நம்ம அதுல இருந்து ட்ரஸ்டியா பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். ட்ரஸ்டினா என்ன? ஒரு கொடுத்திருக்க பொருளை நல்ல விதத்துல பார்த்துட்டு திருப்பி கேட்கும் போது கொடுத்துடணும். அந்த மாதிரி சரீரத்தின் மீது பற்று இருக்க கூடாது இல்லையா நமக்கு? அப்ப இந்த சரீரம் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ண சரீரம். அப்ப இது பரமாத்மாவுடைய சரீரம், என்னது கிடையாது. இந்த தேகம் நானும் நினைக்கும் போதுதானே நமக்கு அபிமானம் வருது, அகங்காரம் வருது. அதனாலதான் சொல்றது இந்த தேக பற்று இருக்க கூடாதுன்னு இது பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ண சரீரம்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது பரமாத்மாவோட சரீரம், என்னுடைய சரீரம் கிடையாது. அப்ப உங்க சரீரத்தையே அர்ப்பணிச்சிட்டீங்க. அந்த மனசு இருக்குது, மனசும் தந்தையோடையது, என்னது கிடையாது, அதையும் அர்ப்பணிச்சிட்டீங்க. சுத்தி இருக்க பொருட்கள், பணம், அதுவும் தந்தையோடையதான், தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு. நான் வெறும் ட்ரஸ்டியா இருந்து இதை ஒரு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். பராமரிப்புன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரஸ்டிங்கிற வேர்டுக்கு பராமரிப்பு செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்னது எதுவுமே கிடையாது. கூடவே எல்லாத்தையும் அப்பாக்கு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிராமா கூட எல்லாமே நன்மைக்கு தானே நடக்குது. அந்த பாடத்தை உறுதியாக்குங்க. அப்ப சதா கவலையற்றவரா இருப்பீங்க, சக்திசாலியாவும் மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு. பராமரிப்புன்றது சுத்தமா வச்சிருக்கேன், நீட்டா கிளீனா எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் கரெக்டா. அதாவது ஸ்ரீமத் படி கரெக்ட். பாபா சொன்னபடி இந்த கருவி மூலியமா செய்யறேன். இந்த கருவியே எனக்கு ஒண்ணும் இல்ல, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல. பாபா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் துக்கம் வரும், கஷ்டம் வரும், என்ன வேணாலும் வந்தாலும் அதுக்குள்ள போகாதீங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நான் தானே வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன்றார் பாபா. அதுவும் கஷ்டம் துக்கம் எதுக்காக வருது? நம்மள அனுபவம் ஆக்குறதுக்கு தானே வருது. அதான் சொல்றாரு இல்லையா, பிரச்சனைகள் உங்களை ஆசிரியர் ரூபத்துல இருந்து உங்களுக்கு பொறுமை சக்தியை தாரணை செய்ய வைக்குது, எதிர்கொள்ளும் சக்தியை தாரணை செய்ய வைக்குதுன்னு, அனுபவ மூர்த்தியை ஆக்குதுன்னு. ஏன் துக்கம் அசாந்தி வருது? நம்மள அனுபவ மூர்த்தியை ஆக்குறதுக்காக வந்திருக்குது.
ஓகே பிரதர். ஆனாலும் ஆத்மா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது இல்ல? கஷ்டப்படுறது மாதிரி தெரியுதுன்னா ஏதோ குறைபாடு இருக்குது, ஏதோ ஞானத்தில புரிதல் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு. முழுமையா இருந்தோம்னா சந்தோஷமா தான் இருக்கும், குஷியா இருக்கும், விளையாடுவீங்கன்னு. சரி, ரொம்ப ஓகே. ஓகே, ஸ்லோகன் பாபா, யாருடைய மனநிலை இனிமையானதாக இருக்கிறதோ அவர் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. ஆமா, மனநிலை மட்டும் இனிமையா வச்சுக்கோங்க, நீங்க மறந்து கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அதத்தான் கிருஷ்ணருக்கு ஒரு மகிமை பாட்டு பாடுவாங்க இல்லையா, அதரம் மதுரம் நயனம் மதுரம் வதனம் மதுரம் மதுராதிபதி அகிலம் மதுரம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதுரம் அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். அதரம்னா உதடு, பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையா இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். நயனம் மதுரம் அப்படின்னா கண்கள் இனிமையா இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வதனம் மதுரம் அப்படின்னு முகம் கூட இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் தானே சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானே சொல்றாங்க. அவருக்கு முகம் ஏன் அவ்வளவு இனிமையா இருக்குதுன்னா அகம் இனிமையா இருக்குது, மனநிலை இனிமையா இருக்குது, அதுதான் முகத்துல அப்படி தெரியுது இனிமையா இருக்குது அப்படின்னு. அதான் சொல்றாரப்பா, எப்ப அந்த மாதிரி இருக்கீங்களோ அப்ப அந்த மனநிலை எப்ப இனிமையானதா இருக்குதோ அப்ப மறந்து கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. பேசக்கூடிய வார்த்தை இனிமையா இருக்கும்போது யாருக்கு நம்ம துக்கம் கொடுக்க போறோம்? கண்கள் பார்க்கக்கூடிய பார்வை இனிமையா இருக்கும்போது யாருக்கு துக்கம் கொடுக்க போறோம்? மனநிலை கூட நல்ல விதத்துல இனிமையா இருக்கும் போது முகத்துல அது வெளிப்படுது இல்லையா? அப்ப நம்மள பாக்குறவங்க எல்லாம் சந்தோஷம் தானே படுவாங்க. அதத்தான் சொல்றாரு அப்பா. உங்களுடைய கொண்டு வரது அந்த மனநிலைய சதா இனிமையானதா இருக்கணும், மறந்து கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அப்ப எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஆத்மா. ஆமா, ஆத்மா இருந்து அப்பா கொடுக்கறாரு இல்லையா, கண்கள் சகோதர சகோதரன்ற பார்வையில பாக்கணும், வார்த்தைகள் ஞானத்தின் வார்த்தைகளா பேசணும், இனிமை நிறைந்த வார்த்தைகளா தான் அடுத்தவங்க கிட்ட பேசணும்ன்றது சொல்றாரு இல்லையா. அதெல்லாம் பயிற்சி பண்ணி கொண்டுட்டு வரணும். யாரையுமே கீழானவர்களாகவோ தப்பான பார்வையில கண்ணு பார்க்க கூடாது, வாய் பேசக்கூடாது. இப்படி ஒன்னொன்னுக்கும் கவனம் கொடுத்துட்டே இருக்கும் போது இனிமையானதா மாறிடும். ஆமா, 4 விஷயம் தான், 4 விஷயம் சொல்லுவாரப்பா. பார்வை, உள் உணர்வு, வார்த்தை, நடத்தை, 4 தான். இந்த 4 விஷயத்துல இனிமை தன்மையை கொண்டுட்டு வந்துருங்க. அப்ப சதா இனிமையானவரா இருப்பீங்க, கிருஷ்ணனுக்கு சமமா ஆயிடுவீங்க, சொர்க்க ராஜ்யத்தின் எஜமானனாவே மாறிடுவீங்க. ஓகே, அவங்களால மறந்தும் கூட துக்கம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வே அவங்க வராது, அவங்களுக்கு இருக்காது, வராது. ஆமா, அதான் மறந்து கூட துக்கம் கொடுக்க மாட்டீங்கன்னு மறந்துடுவாங்கன்னு அர்த்தம். துக்கத்தை இருக்காது, அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த உணர்வை கொண்டு வந்துட்டா ஓகேங்க பிரதர். அதான் சம்பூர்ண நிலை, சம்பன்ன நிலை, அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பிய நிலை எல்லாமே அதுலதான் இருக்குது. மேல சொன்னாரு பாத்தீங்களா, ஞானம், யோகம், தாரணை, சேவை, சம்பந்தம், தொடர்பு, ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம், குஷியின் பொக்கிஷம், சக்தியின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், எல்லாமே இந்த கடைசி இந்த பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை, நடத்தையில எல்லாம் இனிமைத்தன்மை நிறைந்தவரா ஆயிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டீங்க, உங்களுடைய சம்பன்ன சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருவீங்க. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? சத்துவ பிரதான நிலையில இருக்காரு. அவரு சம்பூர்ண சம்பன்ன நிலை அடைஞ்சுதானே தேவதையா மாறினாரு. அப்படி மாறுறதை தானே நம்ம லட்சியம் வச்சிருக்கோம். அதுக்கேற்ற லட்சணங்களையும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், பாஸ் வித் ஆனரா மாறிடுவோம் இல்லையா. அதுதானே இன்னைக்கு டைட்டில்லயும் சொன்னாரு, லட்சியம் வச்சிருக்கீங்க, சொர்க்கத்தின் எஜமானரா மாறணும், லட்சுமி நாராயணனா ஆகணும், கிருஷ்ணருக்கு சமமா மாறணும், பாபாவுக்கு சமமா மாறணும்னு உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க. அதுக்கேற்ற லட்சணங்கள் வேணும் இல்லையா. அந்த லட்சணங்கள் எது வழியா வெளிப்படும்? பார்வையாலதான் வெளிப்படும், வார்த்தையாலதான் வெளிப்படும், நம்மளுடைய நடத்தையிலாதான் வெளிப்படும், நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய முகத்துலதான் வெளிப்படும். அதத்தான் சொன்னார் அப்பா. அதான் லாஸ்ட் ஸ்லோகன்ல சொன்னோம் இல்லையா, அதரம் மதுரம் நயனம் மதுரம் வதனம் மதுரம் மதுராதிபதியே அகிலம் மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா சிஸ்டர்? மதுராவுக்கு அதிபதியே அப்படின்னு அர்த்தம். மதுரான்னா அங்க கம்சனை கொன்ன பூமி இல்லையா, மதுராங்கிற பூமி. நீ ஆட்சி செய்யக்கூடிய அந்த மதுரா இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மதுரமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா,
கிருஷ்ணர் ஆட்சி செய்யக்கூடிய இடம் எது? சொர்க்கம் இல்லையா? ம். அப்ப அந்த சொர்க்கம் கூட இனிமையானதா இருக்கும். அந்த சொர்க்கத்தை ஆட்சி செய்யற இல்லையா, அந்த இடம் கூட இனிமையானதா இருக்கும். அகிலம் மதுரம், உன்னுடைய உலகமே இனிமையானதா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சொர்க்கம் இனிமையானதா இருக்குது இல்லையா, அத சொல்றாங்க. இல்லாட்டினா பரந்தாமத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட் சைலன்ஸ்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பரந்தாமத்துல எல்லாரும். அதுதான் அங்க அத கூட சொல்லலாம். ஸ்வீட்டா இருக்கும் அந்த உலகமே, பரந்தாமங்கிற ஆத்ம உலகமே ஸ்வீட்டா இருக்கும். அதுவும் ஸ்வீட்டா இருக்கும், சுகதமமான இந்த சொர்க்கமும் ஸ்வீட்டா இருக்கும் நமக்கு. ஏன்னா தேவதைகள் இனிமையானவர்கள் தானே சொல்லுவாரப்பா. அப்ப 2 விஷயமும் நமக்கு இருக்கு. ஓகேங்க பிரதர். இந்த பாட்டு எவ்வளவு பேருக்கு அர்த்தம் புரியும் தெரியும்னு தெரியல. ஆனா இந்த பாட்டு நான் ரீசெண்டா 4-5 தடவை கேட்டேன். ஆனா இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி. நல்ல வாணி, சூப்பரா இருக்கு வாணி. ரொம்ப நேரம் வேற ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர், பரவாயில்ல. தேங்க் யூ. ஓம் சாந்தி. பாபா பாப்தாதாக்கு நன்றி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ பாபா.